இரண்டாவது கம்பெனி பற்றி எங்களுக்கு இப்போது சொல்வதற்காக இங்கு வந்திருக்கின்றார். இவரை பற்றி சொல்வதானால், இவர் சென்னை லயோலா கல்லூரியில் உதவி பேராசிரியராக பணியாற்றுகின்றார். வண்ணதாசன் சிறுகதைகளில் மனிதநேய சிந்தனை, யுனெஸ்கோ மாத இதழ்களில் மனித உரிமைகள், வைரமுத்துவின் பெய்யன பெய்யும் மழை, தமிழுக்கு நிறமுண்டு போன்ற ஆய்வுகளை எல்லாம் செய்திருக்கின்றார். பலருக்கு ஆய்வு நெறியாளராக கடமையாற்றியிருக்கின்றார். தொல்காப்பியம் சம்பந்தமான பல ஆய்வு கட்டுரைகள், மின்னூல்களை இதையெல்லாம் எழுதியிருக்கின்றார். சில எல்லாவற்றையும் சொல்வதற்கு நேரம் போகும் என்றதால் நான் பொதுவாகவே சொன்னேன். தொல்காப்பியம் சம்பந்தமான பல ஆய்வு கட்டுரைகள் எழுதியிருக்கின்றார். அதனால் எங்களுடைய அவையிலும் இதற்கு முன் தொல்காப்பியம் பற்றி ஒரு உரையாற்றினார். மிக சிறப்பாக எல்லோராலும் பாராட்டு பெற்ற உரையாக அது இருந்தது. மின்னூல்கள் எழுதியிருக்கின்றார். அதைவிட சிலப்பதிகாரமும் சந்திரமுகியும், குறிஞ்சிப்பாட்டில் திரைப்பட ஒத்தி முறைகள் போன்ற பல மின்னூல்களை எழுதியிருக்கின்றார். சூது கவ்வும், காதலும் கடந்து போகும், புருஸ்லி, இன்று நேற்று நாளை, தியா வேலை செய்யணும் குமாரு போன்ற திரைக்கதைகளுக்கு ஆலோசகராகவும் இருந்திருக்கின்றார். ஒரு சிறந்த ஒரு திரைப்பட துறையிலையும் இவர் இப்போது கால் பதித்திருக்கின்றார். எங்கள் விஜய் சேதுபதிக்கு ஒரு ஆசிரியராக, பேராசிரியராக இருந்து இலக்கியத்தை கற்பித்துக் கொண்டிருக்கின்றார். நச்சுக்காற்றும் மைதானமும் போன்ற குறும் திரைப்படங்களை இயற்றி இருக்கின்றார். அவ்வாறான எங்களுடைய உரையாளரை நான் இப்போது அழைக்கின்றேன். வாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். இந்த ஒரு நல்ல வாய்ப்பை வழங்கிய ஜெர்மனியில் தமிழ் தொண்டாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய தமிழ் வானவை குழுமத்திற்கும் அதன் நிறுவனமாக இருக்கக்கூடிய கௌசி அம்மா அவர்களுக்கும் மற்றும் இங்கே இந்த இணையதளத்தில் கூடியிருக்கக்கூடிய அத்தனை பேருள்ளங்களுக்கும் என்னுடைய முதல் கண் வணக்கத்தை தெரிந்து கொள்கிறேன். கம்பராமாயணமும் கண்ணதாசனும் அப்படின்னு ஒரு டாபிக் போன வாரம் மேம் போன் பண்ணாங்க. இது மாதிரி ஏதாவது தலைப்பு பேசலாமா அப்படின்னாங்க. நம்ம திரைப்பட வேலைகளையும் கல்லூரி வேலைகளையும் இருக்கனால என்னால இப்ப எடுக்க முடியுமான்னு தெரியல மேம், நான் சொல்றேன் அப்படின்னு. அப்பதான் விஜய் சேது இடையில என்ன செஞ்சாரு, ஒரு நாள் போன் பண்ணி, அவர் பர்த்டே அன்னைக்கு போன் பண்ணி, இது மாதிரி வாங்க நம்ம நல்ல நாள் ஒரு நல்ல விஷயம் ஸ்டார்ட் பண்ணிடலாம், வெரி கம்பராமாயணம் கிளாஸ் எடுங்க அப்படின்னாரு. அப்புறம் நான் போறப்ப ஏன் சார் கம்பராமாயணம் ஒரு கேரக்டர் டிசைன் தான் நீங்க கேக்குறீங்களா அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னாரு, இல்ல சமீபத்துல நான் ஒரு பேட்டி ஒண்ணு பார்த்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு இன்சிடென்ட் சொன்னாரு. என்ன இன்சிடென்ட்ஸ்னா, அவருக்கு கொஞ்சம் திரைப்பட பாடல்கள் தான் எழுத ஆரம்பிச்சிருக்காரு. அவர் அந்த அடிப்படையில பாடல்கள் எப்படி எழுதுறது நாங்க யாப்பு இலக்கணம் பத்தி கொஞ்ச நாள் கிளாஸ் எடுத்திருக்கோம். அந்த அடிப்படையில் பாக்குறப்ப அவர் ஒரு வீடியோ பார்த்திருக்காரு. அந்த வீடியோல பாத்தீங்கன்னா என்ன சொல்லிருக்காங்கன்னா, நினைத்தாலே இனிக்கும் திரைப்படம் சாங் கம்போசிங் போயிருந்திருக்கு. அந்த இடத்துல எழுத்தாளர் சுஜாதா, மறைந்த எழுத்தாளர் சுஜாதா என்ன பண்ணிக்கிறார், அவரு தான் அதுக்கு அந்த நினைத்தாலே இனிக்கும் திரைப்படத்துடைய கதை வசனத்தான் அவரு கதை கொடுத்தா அவர் டைரக்ட் பண்ற பாத்து சார். அப்ப அவங்க பண்ணும் பொழுது இந்த பாட்டு ஒண்ணு வேணும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு டியூன் கொடுத்திருக்காரு. எம்எஸ் டியூன் கொடுத்திருக்காரு. டியூன் கொடுத்தோடனே இவர் என்ன பிளான் பண்ணிக்க, நம்ம எழுதி பார்க்கலாம் அப்படின்னு. சுஜாதா ரைட்டர் தானே, அதனால அவரு என்ன செஞ்சிருக்காரு, அந்த பாட்டை எழுதி பார்த்திருக்காரு. எழுதி பார்த்து தன்னானா 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 அப்படின்னு இருக்கு. உடனே சுஜாதா எழுதி பார்த்திருக்காரு, செட்டே ஆகலாம். அப்போ உடனே அவர் எழுதி கொடுத்துருவாரு, நீ ஏன் கஷ்டப்படுற அப்படின்னு இருக்காரு. அதே மாதிரி நான் ரைட்டர் தானே, அவர் ரைட்டர் தானே, அவருக்கு மட்டும் எப்படி எழுதுவோம் அப்படின்னு, நீ பாரு உனக்கே தெரியும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. உடனே சுஜாதா வந்தோடனே கண்ணதாசன் வந்திருக்காரு. கண்ணதாசன் வந்த உடனே டக்குன்னு உட்காந்து இணைய மெட்டு இருக்காரு. என்ன சுச்சுவேஷன் இருக்காரு, இது மாதிரி ஒரு இசைக்குழுவினர் ஒவ்வொரு ஊரா போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. அவர்களுக்கு ஒரு பாட்டுனா என்ன மெட்டு சொல்ல, உடனே ஒவ்வொரு ஊரா போறாங்கன்னா உடனே எங்கேயும் எப்போதும் சந்தோஷம் சங்கீதம் அப்படின்னு டக்குன்னு எழுதிட்டான். சுஜாதாவுக்கு பயங்கர ஆச்சரியமா, எப்படி நீங்க எவ்வளவு அழகா ஒரு டக்குன்னு எழுதுறீங்க, நானும் ஒரு ரைட்டர் தான், புத்தகம் எழுதிருக்கேன், திரைக்கதை எழுதிருக்கேன், உங்களால எப்படி முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கும்போதுதான் கண்ணதாசன் சார் சொல்லியிருக்காரு, இது எல்லாமே கம்பராமாயணத்துக்கு போய் சேரும். கம்பராமாயணத்துடைய சந்த நயங்களை நான் படிச்சுட்டு இருக்கனாலதான் எனக்கு இது எளிமையா வந்துச்சு, அதனால நீ கம்பராமாயணம் போறேன் அப்படின்னு சொல்லிட்டான். இந்த விஷயங்கள் கேட்டவங்க நாங்க உட்காந்து டிஸ்கஸ் பண்ணோம். சரி கம்பராமாயணம் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா அந்த கம்பராமாயணத்தை அதற்கு பிறகு நான் அவர் சொல்லிட்டாருக்காக நிறைய ரிசர்ச் பண்ணேன். சரி நிறைய நூல்கள் தான், நிறைய நூல்கள் எடுத்து எந்தெந்த நூல்கள்ல என்ன மாதிரியான செய்திகள் இருக்கு கம்பர் அப்படின்றப்ப பேராசிரியர் லெபோ அப்படின்னு ஒருத்தர் ஒரு நூல் எழுதியிருக்காரு. கம்பன் ரசித்த கண்ணதாசன் ரசித்த கம்பன் சொல்லிட்டு ஒரு புக் எழுதி பார்த்திருக்காரு. அப்புறம் நிறைய கம்ப களஞ்சியங்கள், கம்பராமாயண களஞ்சியங்கள், நிறைய நூல்கள்லாம் நான் நெட்ல இருந்து எடுத்து பார்த்திருக்கும் போது எனக்கு வியப்பா இருந்துச்சு. எப்படி இவ்வளவு டக்கு ஏன்னா இப்ப என்னுடைய மாணவர்கள் சில பேர் மியூசிக் டேரக்டரா இருக்காங்க. இப்ப நான் வேலை பார்க்கறது மியூசிக் இன்சார்ஜா இருக்கேன்.
இப்ப பாடல் எழுதுறது வந்து நம்ம கவிதையோ கட்டுரையோ சிறுகதையோ எளிமையா எழுதிடலாம். ஆனா ஒரு பாட்டுக்கு ஒரு மெட்டுக்கு எப்படி நம்மளால வந்து பாடல் எழுத முடியுமா அப்படின்னு நானும் கொஞ்சம் மெட்டெல்லாம் புதுசா வாங்கி பழைய மெட்டு இல்லாம புது மெட்டை கொடுத்து கொடுக்கலான்னு சொல்லிட்டு எழுதி பாக்குறேன், செட் ஆக முடியும். இப்பதான் அப்ப கண்ணதாசனை பத்தி ஃபுல்லா எடுத்து பார்க்கும்போது அந்த அவர் எவ்வளவு வந்து கருத்துக்களை உள்வாங்கி அந்த கருத்துக்களை எப்படி வெளியே கொண்டு வந்திருக்காரு. பெரும்பாலான மனித வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளும் சமீபத்தில் நான் பேசிட்டு சொன்னேன், மனிதர்களோட காலங்கள் ஒரு ட்ரெண்ட் பத்தி ஒரு கிளாஸ்ல ஒரு டிஸ்கஷன் பண்ணுச்சு. இந்த கால ட்ரெண்டுக்கு இந்த கால ட்ரெண்டுக்கு நான் சொன்னேன், ட்ரெண்ட் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. எல்லா மனிதர்களும் வாழ்க்கையும் ஒரே மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். கொஞ்சம் டெக்னாலஜியா இருக்கணும், கொஞ்சம் டெக்னாலஜி தான் கொஞ்சம் சேஞ்ச் ஆகணும் இல்லையா, இங்க பெருசாலாம் பெரிய மாற்றங்கள்லாம் ஏற்படாது அப்படின்னு. அந்த அடிப்படையில் கண்ணதாசன் ஒரு கம்பர் என்ன பண்ணிருக்காருன்னா முழுக்க முழுக்க இப்ப ஒரு கேள்வி ஒருத்தன் கேட்டாங்க, ஏன் வந்து கம்பர் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணாரு நம்ம நிகழ்ச்சியில, அவரு ஏன் சொந்தமா படைப்பு எழுத முடியல அப்படின்னு கேட்டாரு. அது தனி விவாதத்துக்குரிய செய்தி, நம்ம அது தனியா பேசுறோம். இப்ப கம்பராமாயணம் இத்தனை காலங்கள் ஏன் போற்றப்படுது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னால இதெல்லாம் நினைச்சுக்கணும். இந்த மாதிரியான வினாக்கள்லாம் கொஞ்சம் நம்ம அவாய்ட் பண்ணலாம். உங்களுக்கு விடை தெரிஞ்சுன்னு நினைக்கிறேன். இப்ப நான் இப்போ சமீபத்துல வந்து ஒரு புத்தகம் வாசிச்சுட்டு இருக்கேன். அந்த புத்தகம் வந்து இந்த ஹீரோஸ் ஜேர்னி அப்படின்னு ஒரு புத்தகம். இந்த ஹீரோஸ் ஜேர்னி புத்தகத்துல என்ன இருக்குன்னா, உலக அளவுல இருக்கக்கூடிய எல்லா இதிகாச காப்பியங்களும் ஹீரோக்களை எப்படி வந்து டிசைன் பண்றாங்கன்றத ஒரு புத்தகம். அது ஒரு 17 ஸ்டேஜ் போட்டு ஜோசப் கேம்பல் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் எழுதியிருக்காரு. அந்த 17 ஸ்டேஜை வந்து 12 ஸ்டேஜா மாத்தி எழுதியிருக்காங்க. இப்ப அந்த புத்தகத்தின் அடிப்படையில பார்த்தோம்னா, நீங்க ஒடிசி எடுத்து படிச்சாலும் சரி, கம்பராமாயணம் எடுத்து படிச்சாலும் சரி, மகாபாரதம் எடுத்து படிச்சாலும், நம்ம சிலப்பதிகாரம் எடுத்து படிச்சாலும் எல்லா ஹீரோ டிசைனும் எப்படி இருக்கு அப்படின்னா இந்த கட்டமைப்பு தான் பண்ணிருக்காங்க சொல்லி ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆய்வு பண்ணிருக்காங்க. அந்த அடிப்படையில் நான் எடுத்துட்டு கம்பராமாயணத்தை எடுத்து வச்சு பார்த்தா அது அப்படியே இருக்கு. அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, எந்த கான்டாக்டுமே இல்லாம, அதாவது நான் ஒரு இடத்துல இருக்கேன், இப்ப நம்மளுக்கு நெட்டு கிட்டு இல்லாம நம்ம எல்லாம் ஒண்ணு கான்டாக்ட் பண்ணிக்கிறோம். அந்த காலத்துல ஒண்ணுமே இல்லாம ஒரு கண்டம் விட்டு ஒரு கண்டம் இருக்கக்கூடிய ஆட்கள் எப்படி ஒரு ஹீரோ டெவலப் பண்றாங்க, ஒரே மாதிரி டெவலப் பண்றாங்கன்னு பார்க்கும் பொழுது நம்மளுடைய சப்கான் மைண்ட் வந்து ஒரே மாதிரி இருக்கும். மனிதனுடைய உணர்வுகள், மனிதனுடைய எண்ணங்கள் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். மனிதனுடைய உயிரோட எல்லா டிசைனும் அப்படிதான் இருக்கும். நம்ம அந்த நூல்கள் போட்டோம். அந்த நூல்கள் அடிப்படையில பார்க்கும்போது கம்பராமாயணம் எனக்கு மிகப்பெரிய ஒரு வியப்பு கொடுக்குது. வால்மீகியும் வியப்பா இருக்காரு. அதற்கு பிறகு நிறைய கம்பராமாயண நூல்கள் எடுத்து படிக்கும் பொழுது உலகத்துல எந்தெந்த இந்தியாவுல வேற எந்தெந்த மொழிகள் எல்லாம் வந்து கம்பராமாயணம் வந்திருக்கு, அது ஏன் இன்னும் காலம் கடந்து இருக்குதுன்னு பார்க்கும்பொழுது நம்மளுக்கு மிக மிக வியப்பா இருக்கு. சோ அந்த அடிப்படையில இப்ப பாடல் எழுதலாம் அப்படின்னு நினைச்சு நாங்க எடுக்கும் பொழுது சரி ஒரு மேம் சொன்னேன், சரி இந்த டாபிக் எடுக்கலாம். கம்பராமாயணத்துல வந்து கண்ணதாசன் எந்த அளவுக்கு மூழ்கி போனா, அதாவது பாடல்களை திருடியோ மெட்ட திருடி அவர் எழுதுற அந்த கேரக்டர்ல வாழ்ந்த வாழ்க்கையை அப்படியே எடுத்து இந்த இப்ப இருக்கக்கூடிய சினாரியோவை எப்படி பொருத்தி பார்த்திருக்காரு அப்படின்னு தான் நம்ம இதுல பார்க்க போறோம். அந்த அடிப்படையில அடுத்ததான் நம்ம பார்க்க போறோம்னா, கண்ணதாசன் பண்ணா 2 பேருமே மகாகவி நமக்கு தெரியும். காலத்தால் அடிக்க முடியாத மாபெரும் காவிய தரவதங்களும் ஒருத்தர் வந்து நம்ம கவி சக்கரத்துல வந்து கவிதாசன் சொல்றோம். கம்பரை பத்தி பேசணும் நமக்கு தெரியும். அவர் எங்க பிறந்தாரு, எங்க வளர்ந்தாரு, இந்த புத்தகத்தை ரிலீஸ் பண்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டாரு, அவருடைய பையன் எப்படி இறந்தாரு அப்படின்ற எல்லா செய்திகளையும் நம்மளுக்கு தெரியும். அந்த ஸ்ரீரங்கத்துல அந்த புத்தகத்தை ரிலீஸ் பண்றதுக்கு அவர் என்னென்ன கஷ்டப்பட்டாங்கன்னு நம்ம பார்ப்போம். அது இது எல்லாமே தெரிஞ்ச செய்தினால சும்மா ஜெனரலா தொழுதூரில் தோன்றி சடையப்ப வல்லால் திருவெண்ணூரில் ஆதரிக்கப்பட்டவர் நம்ம கம்பர் என்று உங்களுக்கு தெரியும். அவரே வந்து இந்த கம்பராமாயணத்தை படிக்க போகும்போது ஒரு பூனை பார்க்கடலை இந்த வால்மீகியுடைய அந்த ராமாயணத்தை படிச்சுட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு பூனை ஒரு கனவை குடிச்சா எப்படி இருக்குமோ அது மாதிரி நான் வந்து ராமாயணம் எழுத வந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரொம்பவே வந்து ஒரு பூனை, இப்ப சார் ஒரு கேள்வி கேட்டார்ல ஏன் வந்து அவர் டிரான்ஸ்லேட் பண்ணதை எழுதுறாருன்னா, அதுல அவ்வளவு செய்திகள் இருக்கு. ராமாயணத்துல வந்து நம்ம மதம் சார்ந்து மொழி சார்ந்து தனியா எடுத்து வச்சுட்டு பார்த்துட்டு பார்த்தோம்னா எப்படி ஒரு மனிதன் வாழ்க்கையை வாழணும், அவனுக்கு என்ன மாதிரி டிஸ்டர்பன்ஸ் இருக்கும், என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குன்றது ரொம்ப அற்புதமா இருக்கு இந்த ராமாயணத்துல. அதெல்லாம் அவர் சொல்றாரு, ஒரு பூனை ஒரு கடலை குடிக்க வந்தா எப்படி இருக்குமோ அதுதான் நான் எழுத வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப கண்ணதாசனை பத்தி தெரியும் உங்களுக்கு. அவரு பிறந்தது வந்து நம்மளுக்கு என்னது, ஒரு குட்டியுண்டு சிறுகுடற்பட்டி அப்படின்னு ஒரு ஊர்ல, அந்த ஊர்ல இருக்கிறவங்க சொல்றாரு. அவரை பத்தி சொல்றப்ப பூற்றுவார் போட்டுட்டும் புனிதவார் தூக்கம் தொட்டுட்டும் நான் எனக்கு என்ன நினைக்கிறேன்னா அதை எழுதுறேன் அப்படின்னு சொல்றாங்க. சும்மா நம்ம 2 பேர்த்தை பற்றி ஒரு சின்ன அறிமுகமா. அதனால மாணவர்களுக்கு தெரியணுன்ற ஒரு காரணத்துக்காக கம்பராமாயணத்துல அமைப்பை பத்தி பேசுறப்ப கம்பராமாயணம் தெரியும் 6 காண்டங்கள் உடையது. இந்த எனக்கு பயங்கர வியப்பா இருந்தது என்னன்னு கேட்டீங்கன்னா, காண்டம் அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தாங்க. இன்னைக்கு அதெல்லாம் வந்து எபிசோடு அப்படின்றாங்க, சீசன்றாங்க. சாரி,
இப்ப வந்து நீங்க நெட்ஃபிளிக்ஸ்லயோ அமேசான்லயோ வேற எந்த இது நீங்க பார்த்தோம்னாலும் இந்த ஸ்ட்ரக்சர்ல தான் இன்னைக்கும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்துருக்கோம். இப்ப நான் அருகே சொல்ற மாதிரி தொல்காப்பியத்துல சொல்லப்பட்ட முதல் பொருள் கருப்பொருள் உரிப்பொருள் தான் இன்னைக்கு நம்ம சினிமாவை எடுக்கிறோம்ன்றது. அந்த அந்த அடிப்படையில இதை பார்க்கும்போது இவங்க ஏன் வந்து 6 காண்டங்களா பிரிச்சாங்க, அந்த 6 காண்டங்கள்ல எப்படி ஏன் 113 படலங்கள் பிரிச்சாங்க, படலம்னா என்ன காண்டம்னா என்னன்னு நான் யோசிக்கப்படுது. நான் கிளாஸ் எடுக்க படம் சொன்னேன், என்ன சொன்னா இன்னைக்கு எபிசோட்னு பிரிக்கிறோம். இது எபிசோட் 1, எபிசோட் 2, எபிசோட் 3 அப்படின்னு பிரிச்சிடும். இந்த எபிசோடு என்பதுதான் படலம் அப்படின்றாங்க. இந்த காண்டங்கள் என்பது இன்னைக்கு வந்து நம்ம என்ன சொல்ல பயன்படுத்தலாம், சீசன் அப்படி, சீசன் 1, சீசன் 2, சீசன். அப்ப இப்ப எப்படி கேபி எல்லாம் சேர்ந்தா எம்பி, கேபி தான் நாம, கேபி எல்லாம் சேர்ந்தா எம்பி, எம்பி எல்லாம் சேர்ந்தா ஜிபின்னு சொல்றோமோ, அது மாதிரி படலங்கள்லாம் சேர்ந்தா அது ஒரு காண்டமா இருக்கு. இப்ப நாங்க சினிமா என்ன சொல்றோம்னா ஷார்ட்ஸ் எல்லாம் சேர்ந்தா அது ஒரு சீன் எல்லாம் சேர்ந்தா அது சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி அந்த காலத்திலேயே இவங்க ரொம்ப அற்புதமா இது வந்து இப்படிதான் இருக்கணும், ஏன்னா குழம்பிடக்கூடாது, படிக்கிறவனுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாதுன்றதுக்காக காண்டம் என்று ஒண்ணு பிரிக்கிறாங்க. 6 காண்டமா 6 சீசனா கம்பராமாயணத்தை வடிவமைச்சிருக்காங்க. 6 சீசன், ஒவ்வொரு சீசன்லயும் ஒவ்வொரு படலங்கள்னு சொல்லிட்டு உள்ள வந்து எபிசோட்ஸா பிரிச்சிருக்காங்க. இந்த இதை பார்க்கும்போது எனக்கு பயங்கர வியப்பா இருந்துச்சு. நம்ம நார்மலா தெரியும், சின்ன பிள்ளைங்க படிச்சிருக்கோம் கம்பராமாயணம், ஆனா இன்னைக்கு இதை நம்ம ஃபாலோ பண்றோம் அப்படின்றப்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. சோ அதனால அந்த அடிப்படையில பாக்குறப்ப வால்மீகி வடமொழியில கம்பராமாயணத்துல வந்து இவர் என்ன செய்யறாரு, 6 காண்டங்களா பிரிக்கிறாரு. அது 113 படலங்களும் 10,500 பாடல்களும் இடம்பெற்றிருக்குன்னு பாக்குறேன். இது வந்து ஒவ்வொருத்தரும் இடைச்செருகள் இருக்கு, இதுல இவங்க இது பண்ணிட்டாங்க, இதை அவங்க பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு நிறைய இந்த பாடல்களையும் படலங்களையும் சின்ன வேறுபாடுகள் இருக்கிறத நம்ம பார்ப்போம். இப்ப இந்த 6 காண்டங்கள் எது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பாலகாண்டம், அடுத்தது அயோத்தியா காண்டம், அடுத்தது ஆரண்ய காண்டம், அடுத்தது கிட்கிந்தா காண்டம், அப்புறம் சுந்தர காண்டம், அப்புறம் யுத்த காண்டம். இன்னைக்கும் திரைப்படங்கள் பேர் வந்து ஆரண்ய காண்டம் வைக்கிறாங்க. இப்ப மலையாளத்துல பயங்கரமா ஓடிட்டு இருக்க ஒரு படம் பேர் கிட்கிந்தா காண்டம் வச்சிருக்காங்க. சுந்தர காண்டம் நம்மளுக்கு அடிக்கடி வரக்கூடிய பேரு தான். இன்னைக்கும் கம்பராமாயணத்துல கம்பர் ஃபாலோ பண்ண இந்த ஸ்ட்ரக்சர் தான் இன்னைக்கு மேம்படுத்துறோம். சோ இந்த பாலகாண்டத்துல வந்து 24 இந்த பாலகாண்டம் இந்த சீசன்ல வந்து 24 எபிசோட்ஸ் இருக்கு. அயோத்தியா காண்டம் இந்த சீசன்ல வந்து 13 எபிசோட் இருக்கு. ஆரண்ய காண்டம் அந்த சீசன்ல வந்து 13, கிட்கிந்தால 17, சுந்தர காண்டத்துல 14 எபிசோடு, யுத்த காண்டத்துல 42, மொத்தம் 113 எபிசோட்ஸ் உள்ளது கம்பராமாயணம் அப்படின்னு பார்ப்போம். அதுதான் ஒவ்வொரு பிரிவு. இப்ப பாலகாண்டத்துல என்ன உண்மை இருக்கும் அப்படின்னா ராமனுடைய இளம் வயது வாழ்க்கை குறிக்கக்கூடிய அந்த செய்திகள் தான் இருக்கும். ரொம்ப அற்புதமா ஒரு ஹீரோவை எப்படி டெவலப் பண்ணணும், ஒரு ஹீரோ எப்படி டிசைன் பண்றதை எழுதியிருக்காங்க. அதுலயே வந்து அவர் சின்ன பிள்ளைல அவர் என்ன செஞ்சாரு, அந்த சின்ன வயசுல நம்ம ஒரு உருவ கேலி செஞ்சனால அந்த உருவ கேலினால அவர் வாழ்க்கை முறை எப்படி மாறுது அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நம்ம இதுல பாத்திரலாம். சோ பாலகாண்டம் என்பது ராமனுடைய இளவயது வாழ்க்கையை குறிக்கிறது. அயோத்தியா காண்டம் என்பது உங்களுக்கு தெரியும், ராமனுக்கு முடிச்சுக்கலாம், ரொம்ப அற்புதமா இருக்கும். நீங்க எனக்கு இந்த கம்பராமாயணம் மகாபாரதம் படிக்கிறப்ப ஃபேண்டசியோட உச்சகட்டமா இருக்கிறத நான் பாக்குறேன். இப்ப மத்தவங்க எல்லாம் சாமியா பாக்குறாங்க, நான் ஒரு கதையாசிரியரா பாக்குறப்ப ஃபேண்டசியோட உச்சகட்டமா திடீர்னு ஒரு பெரிய விலங்கு வருது, திடீர்னு வந்து அந்த நகரம் அழிஞ்சு போகுது, திடீர்னு வந்து போறாரு ஒரு பெரிய ஹீரோ, அவருக்குதான் வந்து முடிசுட்ட போறாங்கன்னு தெரியும் பொழுது ஒரே ஒரு அவர் சின்ன வயசுல செஞ்ச ஒரு குட்டியா ஒரு கூனின்னு ஒருத்தர வந்து வம்பிழுத்தனால அந்த கூனியை வந்து ஒரு காட்டா பில்ட் வச்சு அடிச்சு அவ முதுகுல இருந்து இருக்கக்கூடிய அந்த மண் துகள்கள் மாதிரி அந்த மண்ணு கொட்டினால அவ அந்த மனசுல வச்சுக்கிட்டு எப்படி அவருக்கு வந்து அவங்க அப்பா பதவியை கொடுக்குறாரு, பதவியை கொடுத்தோன்னே வாங்கினாலும் கம்பராமாயணம் கிடையாது, ராமாயணமே கிடையாது. ஆனா ஒரு சின்ன ஸ்ட்ரகிள் வைக்கிறாங்க, ஹீரோ டிசைன் பண்றதுக்கு ஒரு ஸ்ட்ரகிள் வச்சு அந்த கதையில ஒரு கான்ஃபிளிக்ட் ஏற்படுத்தி அந்த கான்ஃபிளிக்ட் மூலியமா கதையை அடுத்த கட்டத்துக்கு உருவாக்குறதுக்கு இப்ப நம்ம அடுத்த ஸ்லைடுகள்ல பார்க்க போறப்ப இந்த 17 ஸ்டேஜஸ் சொல்றாங்க. நான் அந்த ஹீரோஸ் ஜெனரல் புக் சொன்னாங்க 17 ஸ்டேஜஸ்ல எப்படி வந்து அப்படியே ஆப்டா செஞ்சிருக்கான்னு பார்க்க. அந்த அடிப்படையில் அயோத்தியா காண்டம் என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா ராமனுக்கு முடிசூட தேர்ந்தெடுக்கப்பட்டதுல இருந்து அவரு அங்க இருந்து அவருக்கு என்ன பிரச்சனை உருவாகுதுன்ற வரைக்கும் இங்க இருக்கும். நம்ம கதை சுருக்கமா ஒரு குட்டியை வச்சிருக்கோம், அதை படிச்சோம்னா ரொம்ப எளிமையா இருக்கும். சோ பாலகாண்டம் என்பது ராமனுடைய சின்ன வயசு போற்றையும், அயோத்தியா காண்டம் என்பது அவருடைய வாழ்க்கையில முடிசூட தேர்ந்தெடுக்கப்பட்டதுல இருந்து என்ன நடந்துச்சுன்ற வரைக்கும் இருக்கு. அப்புறம் ஆரண்ய காண்டம் அவருக்கு அரசு உரிமை, ராமனுக்கு அரசு உரிமை மறுக்கப்பட்டோ அவர் எப்படி காட்டுக்கு செல்வங்களுக்கு காட்டுக்கு சென்று அங்க என்ன பிரச்சனை ஏற்படுத்தி அங்க எப்படி வாழ்றாரு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இங்க இருக்கும். ஆரண்யம்னா காடுன்னு உங்களுக்கு தெரியும். எனக்கு கதையா படிக்கிறப்ப ஒவ்வொரு எபிசோட்லயுமே நம்ம அழகழகா எடுத்து பண்ணலாமே, திரைப்படங்கள் பண்ணலாமே. இன்னைக்கு தமிழ்ல வந்து இன்னைக்கு பெரிய ஒரு மார்க்கெட் ஓபன் ஆயிருக்கு, ஒரு கோடிக்கணக்குல ஒரு மார்க்கெட் ஓபன் ஆயிருக்கு. நான் சொல்லிட்டே இருக்கேன், அது என்னது கலிங்கத்து பண்ண நம்ம எடுத்தோம்னா கோடிக்கணக்குல பண்ணக்கூடிய அற்புதமான ஒரு ஸ்கிரிப்ட் உள்ள இருக்கு. அந்த அடிப்படையில ராமாயணத்தை எடுத்து பார்த்தாலும் கோடிக்கணக்கான
சினிமாவா பண்ணக்கூடிய, எபிசோட்ஸா பண்ணக்கூடிய, வெப்சீரிஸா பண்ணக்கூடிய எல்லா செய்திகள் இருக்குது. இப்ப பாலகாண்டம் என்பது சின்ன வயசு, ஆரணை காண்டம் அவருக்கு பதவி முடிசூட போறது, அங்க ஏற்பட்ட பிரச்சனை, அந்த ஏற்பட்ட பிரச்சனை மூலியமா அவர் எப்படி காட்டுக்குள்ள வராது, காட்டுக்குள்ள யார் யாரெல்லாம் சந்திக்கிறாரு, சந்திக்கிற மூலியமா என்ன நடக்குதுன்றதெல்லாம் இங்க ஆரணை காண்டத்துல இருக்கு. அப்புறம் இங்க சண்டையில எப்படி அவங்க பிரிஞ்சு போயிடுறாங்க. போனதுக்கு அப்புறமேட்டு இங்க சீதையை ராமனுக்கு தேடி அலையிறது, வழியில கிட்கிந்தைன்றது வானரங்கள் ஆளக்கூடிய நாட்டுக்கு போறாங்க. அங்கதான் அனுமனையும் சுக்கிரவனையும் எல்லாத்தோட நட்பையும் பெறுறாரு. அந்த நட்பு மூலியமா அவரு அங்க ஹெல்ப் பண்றாரு. வாலியை கொண்டுட்டு அவருக்கு சுக்கிரவனுக்கு அந்த பதவி ஏற்று கொடுக்குறது. இந்த கதையை தான் வாலின்னு அஜித் குமார் நடிச்ச ஒரு படமா எடுத்துப்பாரு அவரு, எஸ்.ஜே. சூர்யா. இந்த காண்டம் இதுல 17 படங்கள் இருக்குன்னு சொல்றோம். இப்ப சுந்தர காண்டம் உங்களுக்கு தெரியும். 2 பேத்துக்கும் பிரிஞ்சு போன கணவன் மனைவிக்குள்ள போய் நான் போய் அந்த பொண்ணை கூட்டி வரேன்னு சொல்லிட்டு ஒரு சுந்தரர் கிளம்பி போறாரு. அனுமன் போய் அவர்கிட்ட போய் எக்ஸ்பிளைன் பண்றாரு, நான் தான் அங்க வந்திருக்கேன். 2 பேத்துக்கும் அவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய கான்வர்சேஷன் இருக்கும். இது ஒரு சமயத்து ஒண்ணு போடுறாங்க. என்னன்னா, ராமனை பிரிந்த சீதைக்கும் சீதையை பிரிந்த ராமனுக்கும் இடையில் பிள்ளையை போல தூது சென்று அவர்கள் உள்ள கருத்தை உள்ளபடி உரைத்த பாங்கேதான் சுந்தரகாண்டம் சொல்றாங்க. இன்னைக்கு நிறைய நடக்கக்கூடிய கணவன் மனைவி பிரச்சனை, டிவோர்சஸ் நிறைய ஆகுது இல்ல, அவங்க எல்லாம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல இதை படிச்சா நல்லது அப்படின்னு சொல்றாங்க. சுந்தரம் என்றால் அழகு தெரியும் இருக்கு. இன்னும் கணவன் மனைவி ஆகிய தம்பதியிடையே இருப்ப உள்ள வேறுபாடுகளை, உள்ளத்தில் இருக்கக்கூடிய வேறுபாடை தீர்க்கிறதுக்கு ஒரு காலத்துல சுந்தரகாண்டம் படிச்சிட்டு இருந்தாங்கன்னு சொன்னாங்க. அற்புதமா இருக்கு. இன்னும் கொஞ்சம் தெளிவா நான் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். அடுத்து யுத்தகாண்டம். யுத்தகாண்டம் தெரியும் உங்களுக்கு, இருக்கிற பெரிய சாப்டர் இதுதான். ஏன்னா யுத்தத்தை பத்தி எல்லா டெக்னிக், பண்டைய கால போர் முறைகள், அதை என்ன தாக்குறது எப்படி, அணிவகுப்பு எப்படி இருக்கணும், அதுக்குரிய அறம் என்ன, எல்லா செய்தியும் இருக்கும். கம்பராமாயணத்திலேயே பெரிய சாப்டர் உள்ள ஒரே ஒரு சீசன், பெரிய சீசன் இதுதான். 42 படங்களையும் கொண்டு இந்த இது அமைஞ்சிருக்கு. சோ இப்ப நம்ம என்ன பார்த்திருக்கோம், 6 கம்பராமாயணம் மாணவர்களுக்காக தான் பார்த்தோம். கம்பராமாயணத்தோட அமைப்பை பார்த்திருக்கோம். 6 காண்டங்கள், 6 காண்டங்கள்ல 113 படலங்கள் இருக்கு அப்படின்னு. கதையா படிச்சா ரொம்ப குட்டி குட்டியா அழகழகான புத்தகம் வந்துருச்சு உங்களுக்கு கதையா படிக்கணும். அதான் இந்த இதே காலம் கலந்து இருக்குது அப்படின்னு இருக்கு. நான் என்ன இந்த பாக்குறப்ப இந்த ஹீரோஸ் ஜேர்னி தான் இந்த புத்தகத்தை தான் நான் பாக்குறேன். இந்த புத்தகம் ஆர்டினரி வேல் அப்படின்னு ஒரு மேட்டர் இருக்குதான். ஒரு ஹீரோ நார்மலா வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கான். ராமர் ஜாலியா சந்தோஷமா போய் கல்யாணம் பண்ணி மனைவியோட வாழ்ந்துட்டு இருக்காரு. அடுத்தது அவருக்கு வராங்க. அப்ப அவருக்கு கால் ஆஃப் த அட்வென்ச்சர்னு ஒரு விஷயம் சொல்றாங்க. அவர் அடுத்த கட்டத்துக்கு போறது. இப்ப ஒரு படத்தை ஏதாவது திரைப்படம் எடுத்துட்டோம்னா ஒரு ஹீரோ சாதனை, நீங்க விடுதலை 2 பார்த்திருப்பீங்க. ஒரு ஆசிரியர் இருப்பாரு. அந்த ஆசிரியர் அவர் வாழ்க்கையை நல்ல நார்மலா விஜய் சேவை வாழ்ந்துட்டு இருப்பாரு. திடீர்னு பார்த்தா அங்க ஒரு தலித் மக்களுக்கு ஒரு பிரச்சனை வரும். அதை அவர் கேட்காமயே அவரு அதை அக்செப்ட் பண்ணி இருக்குமா தான் இருப்பாரு. ஆனா அதை கையை எடுக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாயிரும். இந்த ஃபார்மேட் நீங்க உலகம் முழுக்க பார்க்கலாம். இங்க இங்க நம்ம கம்பராமாயணத்தை பொருத்தி பாக்குறப்ப இவரு பாலகாண்டத்தை நம்ம ஆர்டினரி வேல் தான் சொல்லலாம். அதுக்கப்புறம் கால் ஆஃப் அட்வென்ச்சர்ன்றது அவரு பதவி இல்லாம அவர் அங்க இருந்து, நீ பதவி இல்லைன்னா கூட பரவாயில்ல, அதுக்குள்ள பரதனை வச்சுக்கலாம்னு சொல்லலாம். ஆனா இல்ல காட்டுக்கு போகணும்னு சொல்லி ஒரு ட்விஸ்ட் ஒரு ஐநூறு ஏற்படுத்துறாரு. அப்புறம் அங்க இருந்து அவர் காட்டுக்கு போறாரு. அதுல பிரச்சனைகள் இருக்கு. காட்டை எப்படி இந்த மென்டார் ஹெல்ப்பர் இருக்குல்ல, மென்டார் தான் கானகத்துக்குள்ள போய் அங்க இருக்கக்கூடிய அனுமன், சுக்கிரவன், வாலி இவங்களோட எல்லா ஹெல்ப்பையும் வாங்கிட்டு அவர் அங்க இருந்து எப்படி கிராஸ் பண்ணி போறாரு அப்படின்னு இருக்கும். இப்படி இந்த 17 ஸ்டேஜஸையும் எப்படிலாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல இவங்க ஆட் பண்ணிருக்கனாலதான் எனக்கு தெரிஞ்சு தொல்காப்பியமா இருக்கட்டும், நம்ம கம்பராமாயணம் இருக்கட்டும், சிலப்பதிகாரமா இருக்கட்டும். இப்ப சிலப்பதிகாரத்தை இந்த 17 ஆட் பண்ணி பாத்தீங்கன்னா அப்படியே ஒடிசி எடுத்து பாத்தீங்கன்னா இதுல இருக்கும். இதுல 12 ஸ்டேஜ், அதுக்கப்புறம் ஒரு குறைச்சிருக்காரு, 17 ஸ்டேஜஸ் அதுல இருக்கும். சோ என்னை பொறுத்த வரைக்கும் கம்பராமாயணம் காலங்கள் நிற்பதற்கு மிக முக்கியமான ஒரு காரணமா ஹீரோடைய மேக்கிங் ரொம்ப முக்கியமா இருக்குன்னு நான் பாக்குறேன். அடுத்தது உங்களுக்கு கண்ணதாசனை பத்தி தெரியும். கண்ணதாசனை பத்தி சொல்லும்போது நிறைய செய்திகள் நமக்கு இப்ப ஆன்லைன் வந்துகிட்டே இருக்கு. இப்ப எம்.எஸ். விஸ்வநாதன் பத்தி ஒரு அழகா கண்ணதாசனை பத்தி சொல்லுவார். கண்ணதாசனை கூப்பிட்டு ஒரு லேட்டா வந்தாராம். வந்தவொடனே கூப்பிட்டு உட்கார வச்சுப்பா ஒரு மெட்டு கொடுத்துருக்காரு. பார்த்தா நிலா 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 நிலான்னு முழுக்க அந்த பாடல் முழுக்க நிலா நிலா, தமிழ்ல மொத்தம் 3 நிலா தான் இருக்கு, நீ என்ன எவ்வளவுதான் இது பண்ற அப்படின்னு சொல்லி இது பண்ணாங்க. அப்ப அவங்க ஏதோ அவரை கொஞ்சம் பம்பு தூட்டமா உடனே எழுதிடுவாங்க. இந்த செய்தி உங்களுக்கு தெரிஞ்ச செய்தியாவே இருக்கலாம். கண்ணதாசனை கொஞ்சம் ட்ரிகர் பண்ணி விட்டோம்னா உடனே அவர் எழுதிடுவாரு அப்படின்ற மாதிரி. அப்ப அவர் திட்டிருக்காரு எம்.எஸ். விஸ்வநாதன், நீலாம் ஒரு கவிஞரா, லா கூட இல்ல தெரியாம சரிங்க கூடன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு ரூம்ல போயிட்டு இந்த பாட்டை எத்தனையோ நிமிஷத்துல எழுதினாருமா. ரொம்ப உட்கார்ந்தோடனே இத்தனை நிலா, வான் நிலா நிலா அல்ல என் வாலிபம் நிலா அப்படின்னு சொல்லிட்டு, இன்பம் கட்டிலா அவள் தேகம் தொட்டிலா, நீர் இல்லாத வானிலா, காதலா ஊடலா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு அற்புதமான ஒரு கணவன் மணி உறவை பற்றி பேசக்கூடிய ஒரு பாட்டா இருக்கும். எம்.எஸ். விஸ்வநாதன் எல்லா மேடைகள்லயும் அவருடைய பாடல் எழுதக்கூடிய திறனை புகழ்ந்து பேசி சொல்லிட்டு இருப்பாங்க. இப்ப இளையராஜாவுடைய ஒரு அற்புதமான ஒரு வீடியோ ஒண்ணு இருக்கும். அந்த இளையராஜாவுடைய அந்த வீடியோல பாத்தீங்கன்னா
சொல்லுவாரு. ஒரு பாடல் எழுதுவதற்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னு சொல்லிருப்பாரு. ஒரு பாடல் எழுதுறதுக்கு சும்மா உட்கார்ந்தோடனே நம்ம வந்து கிடுகிடுன்னு பாட்டு எழுதாம, ஒரு பாடல் எழுதுவதற்கு ஒருத்தருக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு கோர் இருக்கணும்ன்றார் இளையராஜா. ஒரு கண்டென்ட் இருக்கணும். அந்த கண்டென்ட்ல ஒரு எதிரை முனை இருக்கும். எதிரை முனைக்கு அப்புறம் அது இலக்கியத்தனமா மாறுவதற்கான செய்திகள் வந்து அதுல இருக்கணும்னு சொல்லிட்டு 3 விஷயங்கள் பேசுவார். அப்ப பேசும்போது கண்ணதாசனுடைய இந்த விஷயத்தான் பேசுவார். என்னன்னா, நான் வந்து கூப்பிட்டேன், உட்கார வச்சுப்பா, நானே பாட்டு போய் எழுதிட்டேன், உட்கார்ந்தோடனே என் லிப் மூமெண்ட் மட்டும் பாருங்கன்னு சொல்லி லிப் மூமெண்ட் மட்டும் வச்சுட்டு தானனா 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 தான் உன்னை ஒரு என்ன சுச்சுவேஷன் கேட்டிருக்காரு. கேட்டு உன்னை தானனா 1000 தானனா மலர்களே 1000 மலர்களே மலருங்கள் இருக்கலாம். அப்படியே உட்கார்ந்த உடனே டக்கு 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 டக்குன்னு ஒரு பாடல் போட்டதா சொல்லி இளையராஜா வந்து பேசுவாரு. அதுக்கு ஒரு பாடலை எப்படி எழுதணும்னு சொல்லிட்டு அந்த 3 நிமிஷம் வீடியோல வந்து ஒரு அற்புதமான ஒரு சொல்லியிருப்பாரு. இப்ப வைரமுத்து என்ன சொல்லுவாரு அப்படின்னா, வைரமுத்து பாடல் எழுத வந்த காலத்துல நம்மளுக்கு தெரியும். வைரமுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு சயின்ஸ் ஸ்டூடெண்ட், யூஜி வந்து சயின்ஸ் படிச்சிருப்பாரு, பிஜி வந்து தமிழ் படிச்சிருப்பாரு. அவர் எந்த சுச்சுவேஷன் போய் உட்கார்ந்தாலும் அவர் போய் சொன்ன உடனே என்ன சொல்றாங்கன்னா, இது கண்ணதாசன் உடனே சொன்னே இது கண்ணதாசன் இது கண்ணதாசன் எழுதுறாங்க. கண்ணதாசன் வந்து எல்லா சுச்சுவேஷனுக்குமான பாடல்களை எழுதி வச்சுட்டு போகும். வைரமுத்து வந்து தான் பாடல் எழுத வரும்பொழுது ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அதற்கு பிறகு அவர் ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை பிடிச்சிருப்பாரு. அவரே சொன்ன விஷயம் என்னன்னா, நான் வந்து ஒரு பேசிக்கா வந்து சயின்ஸ் படிச்சவன், தமிழ் படிச்சவன். சோ இது ரெண்டையும் ஆட் பண்ணி நான் என்ன பண்ணுவேன், என்னோட பாடல்கள்ல வந்து அறிவியலையும் தமிழையும் ஒன்று கூட்டி எழுத ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் நான் வந்து சக்சஸ் ஆனேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, அந்த முகிலினங்கள் அலைகிறதே, முகவரிகள் தொலைந்தனவோ, முகவரிகள் தொலைந்ததனால் அழுதிடுமோ அது மழையோ அப்படின்னு ஒரு மேகம் வந்து அலையுது, அது மேகம் அலையிற மேகம் வந்து அதுதான் மழையா என்பது ஒரு அறிவியல். இதுல வந்து இவர் கற்பனை சொல்லும்போது என்ன சொல்றோம்னா, முகிலின அலையுது, ஒருவேளை அட்ரஸ் தொலைச்சிச்சு போலக்கு, அட்ரஸ் தொலைச்சு அழுவாங்கல்ல, அதான் மழையோன்னு சொல்லி அந்த இளையராஜாவுடைய அந்த பாட்டு என்ன பண்றது, முகிலினங்கள் அலைகிறதே, முகவரிகள் தொலைந்தனவோ, முகவரிகள் தொலைந்ததனால் அழுதிடுமோ அது மழையோ, தேனிலா பொழிகிறது இதே முறை அந்த பாட்டு சொல்லியிருப்பாரு. இப்படி கண்ணதாசன் வந்து எல்லா பாடல் எழுதுவதற்கான எல்லா சுச்சுவேஷன்ஸையும் எல்லாம் எப்படி எழுதணும்ன்ற விஷயம் சொல்லியிருக்காரு. இப்ப கம்பரை குறித்து கண்ணதாசன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத அர்த்தம் பார்த்தா, அவர் கண்ணதாசனே வந்து எப்பயுமே கம்பன் மகனாக நான் மாற வேண்டும், கண்ணித் தமிழாலே உன்னை பாட வேண்டும்னு ஒரு விஷயத்த சொல்றாரு. அவருக்கு நம்ம கண்ணதாசனை உச்சி மூவந்து பேசிட்டு இருக்கும் பொழுது இவர் என்ன சொல்றாருன்னா, கம்பனுடைய பையன் நான் மாறணும், கன்னித்தமிழாலே உன்னை பாட வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. என்னைக்குமே ஒரு எத்தனை காலமழை ஆடியிலும் காற்று வெளி ஊழியிலும் சாகாது கம்பனவன் பாட்டு தலைமுறைக்கு எழுதி வைத்த சீட்டு அப்படின்னு சொல்லி கண்ணதாசனை வந்து சொல்லுவார். இந்த உலகமே அழிஞ்சு போனாலும் சொல்லுவாங்க, திருக்குறள் டங்ஸ்டன் இலையா செய்யப்பட்ட ஒரு ரூம் வச்சிருக்காங்கன்ற மாதிரி கண்ணதாசனை பற்றி கம்பரை பற்றி சொல்லும் பொழுது கண்ணதாசன் என்ன சொல்றாருன்னா, கால மழை ஆடியிலும் காற்று வெளி ஊழியிலும் சாகாது கம்பனவன் பாட்டு அது தலைமுறைக்கு அவர் எழுதி வச்ச சீட்டுன்னு சொல்லி கம்பரை குறித்து கண்ணதாசன் செய்ய அற்புதம் சொல்றாரு. அவரு எல்லா பாடல்கள்லயுமே பெரும்பாலும் தன்னுடைய கம்பன் என்ற ஒரு பாட்டை ஒரு வரியை வந்து ஆட் பண்ணிடுவார், சொல்லுவார். இன்னைக்கு கூட வந்து கம்பன் சொல்ல வந்து அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு பாத்தீங்கன்னா, இப்ப ட்ரெண்ட்ல பயங்கரமான ட்ரெண்ட்ல அந்த பாட்டு இருக்கும். ஒரு காதலை பற்றி பேசும்போது துல்கர் சல்மான் நடிச்ச ஒரு படத்தை வந்து அந்த பாட்டை போட்டிருப்பான். சோ கம்பர் இன்னைக்கும் முன்னாடி சொன்ன மாதிரி காலமழை ஆலையிலும் காற்று வெளி ஊழியிலும் சாகாத கம்பனவன் பாட்டு தலைமுறைக்கு எழுதி வைத்த சீட்டு என்ற வார்த்தைக்கு ஏற்ப இன்னைக்கும் கம்பரை பற்றிய பாடல்கள்ல வந்து இது கம்பரை பற்றியோ இல்ல கம்பர் சொன்ன செய்திகளை பற்றியோ இல்ல கம்பருடைய பேரையே பயன்படுத்த இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ் பாடலாசிரியர்கள் பாட்டு எழுதுறாங்க நம்ம பாக்குறோம். இப்ப நீங்க செந்தாழம் பூவில் ஒரு பாட்டு இருந்தா, செந்தாழம் பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோதுதம்மா, அந்த பாட்டுல வந்து சொல்லிட்டு ஒரு ஹீரோ வந்து ஜீப்ல போயிட்டு இருக்கான், இயற்கையை பார்த்து ரசிச்சுட்டே இருக்கான். இயற்கையை ரசிக்கிறப்ப இது நல்லா இருக்கு, மழை நல்லா இருக்கு, கொடி நல்லா இருக்கு, செடி நல்லா இருக்குன்னு நம்ம சொல்லிட்டே போலாம். அங்க கூட கண்ணதாசன் எந்த அளவுக்கு இம்பாக்ட் ஆயிருந்தா அப்படின்னா, இதழை வருடும் பனியின் காற்று கம்பன் செய்த வர்ணனை என்கிறார். இதழை வருடும் பனியின் காற்று கம்பன் செய்த வர்ணனை அப்படின்றார். எங்க போனாலும் கம்பரை டச் பண்ணாம போற ஆலயமணின்றது ஒரு தத்துவ பாட்டா இருக்கும். கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா, கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா, கதையெல்லாம் கண்கள் சொல்லும் கலையாகுமா. ஆமா, இந்த இடத்துல வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கல்லெல்லாம் மாணிக்கமா இல்ல கலையெல்லாம் கண்கள் பார்க்கக்கூடியதுமா, சொல்லலாம் தமிழ் சொல்லாகுமான்னு சொல்லும் போது கூட கம்பன் கண்ட சீதை முந்தன் தாய் அல்லவான்னு ஒரு வார்த்தை சொல்றாரு. அவருக்கு கம்பனை தவிர எனக்கு பர்சனலா பாத்தீங்கன்னா, ஏன்னா நான் எங்க பார்த்தாலும் வாய் திறந்தா எங்க பார்த்தாலும் தொல்காப்பியர் இன்னைக்கு ஒரு
காலையில ஒரு காம்படிஷன் போயிருந்தோம், சொல் தமிழ்னு ஒரு ஃபங்க்ஷனுக்கு. அங்க போய் சாப்பிடறது கூட பார்த்து பேசுறப்ப தொல்காப்பியர். அது மாதிரி ரத்தத்திலே தொல்காப்பியர் பாட்சா படத்தை சொல்ற மாதிரி ரத்தத்திலே ஊர்ன மாதிரி நமக்கு தொல்காப்பியர் ஊர்ன மாதிரி கண்ணதாசனுக்கு வந்து கம்பன் எல்லா இடத்தையும் ஊறிருப்பாரு. அதனால தத்துவ பட்டாலும் சரி, காதல் பட்டாலும் சரி, கம்பன் ஒரு வார்த்தை சொல்றதுல அவருக்கு மிகப்பெரிய ஒரு ஆனந்தத்தை கொடுக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அடுத்த பாட்டுல வந்து பாத்தீங்கன்னா அவள் ஒரு மேனகைன்னு ஒரு பாட்டு தான். அவள் ஒரு மேனகை அப்படின்னு ஒரு பாட்டு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுல வந்து என்ன சொல்ல கம்பன் கவி அப்படின்னு சொல்லி ஒரு வரியை போட்டுப்பாரு. ஒரு மேனகை பாடி கேட்டிருப்பீங்க, என்ன சொல்ல கம்பன் இல்லை கவிதை பாட அப்படின்னு. அதே மாதிரி ஒரு காதலிக்கு ஒரு ஜாலியான ஒரு பாட்டுல கூட அன்று வந்ததும் அதே நிலா அந்த பாடல கூட கம்பன் பாடிய வெள்ளி நிலா அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும். அப்புறம் எங்க கல்லூரியில வந்து அடிக்கடி இந்த பாடல் நாங்க பாடிட்டே இருப்போம். எனக்கு என்னமோ பைக்ல போனா இந்த பாட்டை அப்படியே இந்த கம்பன் ஏமாந்தான் இளம் கண்ணீரை மலர் என்றானோ கற்பனை செய்தான் அந்த பாட்டு இருக்கு. அது எதுவுமா தெரியல, அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுலயும் வந்து கம்பன் ஒரு பொண்ணை வந்து திட்டணும், ஒரு ஹீரோ திட்டுறாங்க அப்படின்னு சொன்ன இடத்துல கூட இவர் கம்பம் போய் ஏமாந்து யாரும் சொல்லிருக்கலாம், நீ உன்னை நான் நினைக்கிறேன் டி, உன்னை பார்த்து ஏமாந்துட்டேன், நீ அவ்வளவு எல்லாம் பெரிய சீன் கிடையாதுன்னு சொல்லிருக்கலாம். ஆனா அங்க கூட இவர் என்ன பண்றாரு கண்ணதாசன், அங்கே டக்குன்னு எடுத்து கம்பரை வைக்கிறார். பொண்ணுன்னு நினைச்சு பெண்களை பார்த்து கண்ணியன்னு சொன்னான், அவரு அம்பு விழினையே சொன்னாரு, ஏன்னா அது பாயுறது அப்படின்னு ஒவ்வொருமே வந்து கம்பன் ஏமாந்தால் கண்ணியர் அப்படின்னு சொல்லிதான் சொல்றாரு. அதனால ரத்தத்திலே வந்து கம்பர் பெயர் வந்து என்ன செய்ய. அதே மாதிரி கம்பன் வந்து என்ன பண்றாரு, எல்லா இடங்களையும் வந்து இப்ப நம்ம மனைவிக்கு வந்து நிறைய பேர் வைக்கணும். அது மாதிரி வந்து ஒரே பேர்ல வந்து சீதையை வந்து அவர் சொல்லியிருக்க மாட்டார். ஒரு சில இடத்துல வந்து சீதா வந்து வைதேகின்னு இருப்பாரு, சில இடங்கள் மைதிலின்னு இருப்பாரு, சில இடங்கள் ஜானகின்னு இருப்பாரு, சில இடங்கள் சீதைன்னு சொல்லியிருப்பாரு. இப்படி பல்வேறு பேர்கள்ல வந்து கம்பராமாயணம் முழுக்க வந்து கம்பர் வந்து வைதேகி, மைதிலி, ஜானகி அப்படின்னு ஒரு டெக்னிக்கை பயன்படுத்திருப்பாரு. கண்ணதாசன் தேவைப்பட்ட இடத்துல எல்லாம் இந்த வார்த்தைகளை வந்து டக்குன்னு ஹீரோயின் வச்சு பாடியாரு. அவன் இந்த பாட்டு உங்களுக்கு கேட்பேன், வசந்தத்தில் ஓர் நாள் மணவரை ஓரம் வைதேகி காத்திருந்தாலும் வசந்தத்தில் ஓர் நாள், அந்த பாட்டு நீங்க கேட்டிருப்பீங்க. வைதேகி காத்திருந்தாடு அப்படின்னு அந்த பாட்டுலயும் வைதேகி இந்த வார்த்தைக்கு டக்குன்னு தலைவராங்க சொல்லிடுறாரு. ஹீரோயின் பேர் வேறையா இருந்திருக்கலாம் இவர், ஆனா வந்து கம்பர் மேல இருந்த பற்றுலையும் சீதை மேல இருந்தோடைய பற்றுலையும் வந்து எங்கெல்லாம் வந்து ஹீரோயின் பேரை தூக்கி போடணும் அங்க போடுகிறாரு. ஒரு ஹீரோ வந்து ஒரு பெண்ணை வந்து இரிட்டேட் பண்ணி பானுனால டக்குன்னு கம்பரை ஏமாந்துதான் சொல்லுவாரு. அதே மாதிரி ஒரு புறம் பார்த்தால் மிதிலையின் மைதிலி, இந்த பாட்டு தெரியும். இது என்ன பாட்டு இது? ஒரு புறம் பார்த்தால் மிதிலையின் மைதிலி அதிசயராகம் ஆனந்தராகம். அவள் ஒரு மேனகை, அவள் ஒரு அந்த சொல்லியிருப்பாரு. அப்புறமேட்டு அழகிய மிதிலை நகரிலே யாருக்கு ஜானகி காத்திருந்த அந்த பாடல்லே வந்து டக்குன்னு ஜானகி, இங்க வைதேகின்றாரு, இங்க மைதிலின்றாரு, இங்க ஜானகின்றாரு. அப்புறம் கம்பன் கண்ட சீதை உந்தன் தாய் அல்லவா அப்படின்ட்டு எங்கெல்லாம் கம்பர் பேரை சொல்ல முடியுமோ இங்கெல்லாம் சொல்ல முடியுமோ அங்கெல்லாம் என்ன செய்யறது ஆட் பண்ணி அப்படின்னு சொல்றாரு. இப்போ ஒரு இடத்துல ஒரு கம்பரை பத்தி சொல்லும் பொழுது என்ன சொல்றாருன்னா, இவரு நம்மளுக்கு தெரியும் கண்ணதாசன் வந்து ஒரு செட்டியார் சமூகத்தை சேர்ந்தவர். செட்டியார் ரொம்ப கெட்டியாருன்னு காசு செலவு பண்ண மாட்டாங்க அப்படின்னு ஒரு சும்மா செலவாடே ஒண்ணு இருக்கு. அதை வந்து கம்பரை பத்தி பேசும்போது கண்ணதாசன் சொல்றாரு என்னன்னா, ஒரு கல்யாணம் சொல்றாரு, எப்படியோ எனக்கும் கம்பனுக்கும் தொடர்பு உண்டு, எப்படியோ எனக்கும் கம்பனுக்கும் தொடர்பு உண்டு, செப்புவதெல்லாம் செந்தமிழாய் வருவதாலேயே, நான் பேசுற எல்லாமே செந்தமிழாய் வருவதாலேயே ஒருவேளை அக்காலம் கம்பன் வீட்டில் நான் கணக்கெழுதி வாழ்ந்தவனோ அப்படின்றது. நான் எழுதுறதுதான் செந்தமிழா வருது, அது காரணம் வந்து நான் கம்பன் வீட்டுல ஒரு காலத்துல வந்து நான் கணக்கு எழுதிருப்பேன் போறேன், ஏன்னா ஒரு செட்டியார் நல்லா நான் வந்து அங்க போய் அக்கௌண்ட் எடுத்துப்பேன் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை போறேன். கம்பனிடம் சொல்லுங்கள் சந்தம் கடன் கேட்டேன் ஏதொன்றும் வட்டி இல்லை அப்படின்னு சொல்றாரு. சந்தத்தை கடன் கேட்கிறேன், ஆனா வட்டி இல்லாம வாங்கி நீங்க சம்பாதிச்சிட்டு இருக்கேன் அப்படின்றாரு. கண்ணதாசன் என்னதான் இருந்தாலும் செட்டிநாட்டு கவிஞர் அல்லவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை சொல்லக்கூடிய ஒரு காமெடியா ஒரு விஷயம் சொல்றாரு. அதுல அவர் பற்றா இருக்கும். நான் கூட வெளியே சொல்லியிருக்கேன், ஒருவேளை நான் தான் தொல்காப்பியர் இருந்திருப்பணும் அப்படின்னு ஒரு பிட்டு அப்பப்போ போட்டுட்டு இருக்கேன். அந்த மாதிரி இவரு சொல்லியிருக்காரு, நான் வந்து கணக்கு எழுதியிருப்பணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சோ இப்ப நம்ம வந்து கம்பர் கண்ணதாசன் வந்து பாடல்கள் மட்டும் எடுத்து எழுதாம அந்த வரிகளுக்கு அப்படி எழுதாம அதுல இன்ஸ்பயர் ஆகி அந்த பாடல்ல உள்ள சாரத்தை எடுத்து தன்னுடைய பாடல்களை எப்படி எல்லாம் பண்ணாங்க அப்படின்னு பார்க்கணும். அப்படி பாக்குறப்ப நீங்க வசந்த மாளிகையில ரொம்ப ஃபேமஸான பாட்டு, எனக்கு தெரிஞ்சு இந்த குரூப்ல இருக்கக்கூடிய நிறைய பேர் வந்து சிவாஜி மாதிரி மேல வந்து என்ன செய்வாங்க, ஷால்வை போட்டு இந்த பாட்டை பாடிருப்பாங்க அந்த அவங்க வயசுல. அப்படிதான் சார் நிறைய பேர் இருப்பீங்க நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாமே இந்த பாட்டை அவங்க காலகட்டங்கள்ல வந்து
வீட்டுல உள்ள ஒரு ஷாலையோ இல்ல வேற ஒரே இதை தூக்கி போட்டு இந்த பாட்டை பாடிப்பாங்க. அவ மனைவி கல்யாணம் ஆனதுக்கு பிறகு மனைவியை பத்தியும் இந்த பாட்டு என்ன செய்வாங்க, தன்னை பற்றி மிகச்சிறந்த ஒரு ராம பக்தன், மிகச்சிறந்த ஏகபத்தினி விரதம் சொல்றதுக்காக இந்த வரியை எல்லா ஆண்களும் பயன்படுத்தக்கூடிய ஒரு பாட்டா இருக்கும். உன்னை அல்லால் ஒரு பெண்ணை இனினால் உள்ளத்தினாலும் தொடமாட்டேன் அப்படின்னு ஒரு வரி இருக்கும். அற்புதமான வரி. எங்க அப்பா பாடி நான் கேட்டிருக்கேன், எங்க அண்ணன் பாடி கேட்டிருக்கேன், நானும் அப்பப்ப இந்த பாட்டை பாடி அப்படி சும்மா அப்படி கிச்சன் சைடு கிராஸ் பண்ணி போறப்ப உண்மை எல்லாள் ஒரு பெண்ணை அப்படி விட்டு போட்டு போறோம். இது கம்பர் கண்ணாசன் எழுதுனது. இந்த கண்ணாசன் இந்த வரியை எங்க இருந்து எடுத்தாருன்றதை நம்ம பார்க்க போறோம். ராமகாதையோட நோக்கமே ஒருவனுக்கு ஒருத்தின்றதுதான். கண்ணதாசனுக்கு எத்தனை மனைவி அதெல்லாம் நீங்க பேசணும். ராமகாதையோட நோக்கமே ஒருவனுக்கு ஒருத்தி அப்படின்றதுதான். ஆனா சுந்தரகாண்டர் ராமனுக்கு அனுமன் மூலியம் போய் சொல்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் தான் சுந்தரகாண்டத்துல என்ன பண்ணுவாரு, அனுமன் போயிடுவாரு. அனுமன் போய் அங்க போய் வாங்க நான் உங்களை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு பேசிட்டு இருப்பா. அவங்க என்ன சொல்றாங்க, என்னை கரம் பற்றிய வைகள் வாய், இந்த பிறவிக்கு இரு மாதிரி சிந்தையாலும் தொடரினேன். அதாவது இந்த வழிதான் இங்க தலையில போட்டிருக்காரு. இந்த பிறவிக்கு இரு மாதிரி சிந்தையாலும் தொடர் என்று செவ்வரம் தந்த வார்த்தை திருச்செவி சாற்றுவாய் அப்படின்னு சொல்லி சீதை சொல்றான். என்ன சொன்னாரு அவரு, இந்த இதுல எந்த ஒரு பொண்ணு ரெண்டு பெண்ணை சிந்தையில நினைப்புல கூட நான் டச் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்ன அவனுடைய செவ்வரம் அந்த வார்த்தையை ஞாபகப்படுத்துன்னு சொல்லி சொல்றாங்க. இந்த ஏகாந்தத்துக்கு என்ன பண்ணுறாரு, இப்பிறவிக்கு இரு மாதிரி சிந்தையாலும் தொடேன் என்று சொன்ன வார்த்தையை தான் உன்னை எல்லால் ஒரு பெண்ணை இனினால் உள்ளத்தினாலும் தொடமாட்டேன், என் உள்ளம் இருப்பது உன்னிடமே, அதை உயிர் போனாலும் தரமாட்டேன்னு அவங்க பாடுற மாதிரி அந்த பாட்டு. இப்ப இந்த சமீபத்துல ஒரு 10 நாளைக்கு முன்னாடி அந்த படத்தை பார்த்தேன். அந்த படம் அவன் தான் மனிதன்லாம் எடுத்து போட்டு பார்த்துருந்தேன். அப்ப பாக்குறப்ப இந்த பாடெல்லாம் வரும்பொழுது அப்படி இருக்கு, ஐயோ என்னன்னா அப்படி எழுதிருக்காங்க அந்த பாட்டு அப்படின்ற மாதிரி. அதுக்கான கிரெடிட் முழுக்க கண்ணதாசன் செய்வது. அந்த கண்ணதாசன் யாரு கிரெடிட் கொடுக்குறாங்கன்னா நம்ம கம்பர்ட்ட தான் கொடுக்குறாரு. சோ இந்த பாடல் ஒருவனுக்கு உலகில் ஒரு தாரம் எனும் உயர்வினை காட்டி அவதாரம் அப்படின்னு அவரே சொல்றாரு. நமக்கு இப்ப பார்க்க போறது இப்பிறவிக்கு இரு மாதிரி சிந்தையாலும் தொடேன்னு என்ற ஒரு வார்த்தை எங்கேயோ அவர் படிக்கும் போது டச்சு உள்ள தூக்கி போட்டிருக்காரு மூளையில. அந்த மூளையில பாட்டு எழுதும் பொழுது உன்னை எல்லால் ஒரு பெண்ணை நீ நான் உள்ளத்தினாலும் தொடமாட்டேன் அப்படின்னு சொல்லி போறாரு. 2வது பாட்டு எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும் அப்படின்னு ஒரு கருப்பு படம் நினைக்கிற படம். ஆமா, கருப்பு படம் ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்துல ஒரு வார்த்தை கண்ணாசன் எழுதிப்பாரு, எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாம இல்லாத நிலை வேண்டும், வல்லான் பொருள்குவிக்கும் தனிவுடைமை நீங்கி வரவேண்டும் திருநாட்டில் பொது உடைமை அப்படின்னு ஒரு ஹீரோ இன்ட்ரோடக்ஷன் பார்த்து நினைக்கிறேன். கருப்பு பணத்துல பொது உடைமை சிந்தனை சொல்லும் பொழுது எல்லோருக்கும் எல்லாமே கிடைக்கணும், ஒருத்த மட்டும் வல்லான் பொருள் குவிக்கும் அப்படின்றது, ஒருத்த மட்டும் எல்லா பொருளையும் குவிச்சு அவன் தனி உடையமா வாழ்றது நீங்கி எல்லோருக்கும் பொருள் கொடுத்தா அதென்ன பொது உடைமைன்னு ஒரு கண்டனத்துக்கு ஒரு தலைவர் போடுறாரு. இதுக்கு எங்க இருந்து எடுக்கிறார் வரைன்னா, அயோத்தி நாட்டை கம்பன் வர்ணிக்கும் போது, அயோத்தியா காண்டத்துல அயோத்தி நாட்டை வர்ணிக்கும் போது ரொம்ப அற்புதமா இருக்கும். நீங்க படலங்கள் பார்த்தோம், ஒவ்வொரு படலங்கள், அந்த ஒவ்வொரு படலங்களையும் எடுத்து இன்னும் வடிக்கும் பொழுது உங்களுடைய கற்பனை திறன் ரொம்ப மிகச்சிறந்தா இருக்கும். நான் எங்க மாணவர்கிட்ட அடிக்க சொல்லிட்டே இருப்பேன், இந்த மனிதன் என்பது மூளைதான், நம்முடைய பிரெயின் ஒரு டேட்டா கார்டு மாதிரி. அதுல எவ்வளவு செய்தி நீ உள்ள தூக்கி 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 போட்டு வச்சுக்கிறியோ அது தேவையான நேரத்துல உனக்கு அதை எடுத்து கொடுக்கும். இப்ப நம்ம ஒரு அலெக்ஸா வச்சிருக்கோம், ஒரு போன் வச்சிருக்கோம், அது இல்லாத செய்தியை நம்ம போட முடியாதுல்ல, இல்லாத செய்தி என்னைக்கு நமக்கு வராதுல்ல. அதனால படிக்க சொன்னேன், நிறைய பயோகிராஃபி படிங்க, உங்க வாழ்க்கையில வேற ஒரு மாற்றம் ஏற்படும். ஒரு விஷயத்துல எவ்வளவு பிரச்சனை அந்த பிரச்சனை எப்படி டேக்கிள் பண்றதுன்னு பயோகிராஃபி. இப்போ ஒரு அத்வானியை பத்தியோ, அதானியை பத்தியோ, மோடியை பத்தியோ, ஒரு கம்பரை பற்றியோ, ஒரு காந்தியை பற்றியோ, ஒரு அம்பேத்கர் பற்றியோ, ஒரு பாரதியாரை பற்றியோ, யாரை பற்றிய பயோகிராஃபி படிச்சுக்கிட்டீங்கன்னா பிரச்சனை வரும் பொழுது அவரு இப்படி டேக்கிள் பண்ணான்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்கா அவங்க மூளை எடுத்து கொடுக்கும். இப்ப எடுத்தோடனே இப்ப நான் சமீபத்துல கூட ஒருத்தர் நண்பர் திட்டி விட்டேன். என்ன சொன்னாங்கன்னா, அவங்க எல்லாம் இந்த பேஸ்புக்ல பயங்கரமா எழுதுறவங்க, அவங்க எடுத்தோன்னு திருக்குறள் பத்தி பேசுறாங்க. திருக்குறள் ஒருத்தர் தான் எழுதினாரா, இல்ல ஸ்கூல் பேப்பர்ல எல்லாத்துக்கும் எக்ஸாம் பேப்பர் கொடுக்குற மாதிரி ஒவ்வொரு சீட்டு கொடுத்து எழுத வச்சுதான் நான் சொன்னேன். அதே மாதிரி அது சொல்லிட்டு அவன் சொல்றான், நீங்க தொல்காப்பியமே ஒரே ஆள் தான் எழுதினாரா கேட்டான். நான் சொன்னேன், நான் சம்சா வேணும்னா போய் சம்சா வாங்கி சாப்பிடுவேன். சம்சா வாங்குறப்ப அவன் கையில புண்ணு இருக்குமா, அவன் இங்க கை வச்சிருப்பானா, அங்க கை வச்சா யோசிக்க மாட்டேன். இலக்கியத்தை இலக்கியமா பாருங்க, உங்களோட அறிவுத்தனத்தை காட்டுறதா இவரு பண்ணிருப்பாரோ, இது ஏன் பண்ணல, இது ஏன் பண்ணலன்னா ரசிக்க முடியாது. குழந்தைய குழந்தையாதான் ரசிக்க முடியும். குழந்தைய பாக்குறப்ப இது உடம்பு சொல்லாம போயிருமா அப்படின்னு நினைச்சோம்னா குழந்தைய ரசிக்க முடியாது. இங்க ஒரு சிக்கல் என்ன, அந்த பேஸ்புக் வந்ததுக்கு அப்புறம் தன்னை அறிவாளியா காட்டுறதுக்காக எதையாவது ஒரு கான்ட்ரவர்சியான ஒரு கேள்வியை கேட்டு இலக்கியத்தை படிக்க விடாம ஆகிறது. பெரும்பாலும் இந்த நாத்திகர்கள் பக்தி இலக்கியத்தை படிக்க விடான்னு சொல்றது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் இல்லாம
ஒரு இலக்கியத்தை இலக்கியமா படிக்கிற மொழி ஏன் படிக்கணும்னா மூளையை தூக்கி போட்டு வச்சிருக்கோம். இப்ப பாருங்க, அயோத்தி நாட்டை கம்பன் வந்து வர்ணிக்கிறார். அயோத்தியா காண்டம் எத்தனை கண்டம்? 3வது கண்டமா இருக்கு. அங்க வந்து வர்ணிக்கும் பொழுது அந்த நாட்டுல எல்லோரும் எல்லா செல்வம் பெற்று சிறந்திருக்காங்க, ஏழை பழக்கான வேறுபாடு இல்லைன்னு அவர் சொல்றப்ப என்ன சொல்றாரு கம்பரு? எல்லாரும் எல்லா பெருஞ்செல்வமும் எய்தலாலே எல்லாரும் இல்லை உடையார்களும் இல்லை மாறே அப்படின்னு ஒரு விதம் போட்டிருக்காரு. எல்லாரும் எல்லா பெருஞ்செல்வமும் எய்தலாலே எல்லாரும் இல்லை உடையார்களும் இல்லை மாதேன்னு சொல்லி ஒரு அற்புதமான உரையை போட்டிருக்காரு. இதை படிச்சு மூலத்துக்கு எங்கேயே கண்ணாசன் போட்டப்ப டக்குன்னு ஒரு சுச்சுவேஷன் வரும் பொழுது, சுச்சுவேஷன் உங்களுக்கு தெரியவே தெரியல, பார்வை எழுதி போடும்போது உடனே கொடுக்க சொல்லுவாங்க, டக்குன்னு எழுதி கொடுங்க. அப்ப இதான் உள்ள மூலையில போடாம எப்படி இருக்கும்? இல்ல இல்ல, ஏன் வந்து டிரான்ஸ்லேட் எழுதாரு, ஏன் வந்து இவங்க ஒரு சமயம் சார்ந்து எழுதிருக்காங்க, ஏன் ஒரு மதம் சார்ந்து எழுதிருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்தோம்னா சிக்கல. எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாம இல்லாத நிலை வேண்டும் ஒரு பொதுவுட டிக்ஷனரி கண்ணதாசன் எங்க வந்திருக்கு அப்படின்னா கம்பர் எழுதிய அயோத்தியா காண்டத்துல வந்து என்ன செய்யுது, கம்பர் அயோத்தியா நாட்டை வர்ணிக்கும் பொழுது இருக்கக்கூடியது இருக்கு. சோ நம்ம மூலையில எடுத்து போட வைக்கிறது தான் இங்க விஷயம். அப்புறம் இந்த சீன் வந்து செம்ம சீன். உங்களுக்கு ராமன் வந்து ஒரு தசரதனுக்கு வந்து வயசாயிரும். வயசானதுக்கு பிறகு தனக்கு அப்புறம் தன்னுடைய அரச பதவி வந்து தன் பையனான பெரிய பையனான இவரு கொடுக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணிடுவாரு. இத்தனைக்கும் ராமனுடைய அம்மா வேற, பேர் லட்சுமணுடைய அம்மா வந்து வேற. லட்சுமணும் பரதனும் ஒரே தாய்க்கு பிறந்திருப்பாங்க நினைக்கிறேன். ஒரு சத்ருகன் மட்டும் இன்னொரு அம்மா பிறந்திருக்கு. இப்ப இவங்க அப்படி 3 பேர் இருக்கப்ப இவங்க 2 பேர் ரொம்ப க்ளோஸா இருப்பாங்க. ராமனும் லட்சுமணும் ரொம்ப க்ளோஸா இருப்பாங்க. இப்ப இந்த பிரச்சனையில வந்து கூலி போய் பேசின விஷயம் வந்து கைதியை வந்து தரக்கூடாது, இவனுக்கு வந்து ராஜ பதவி கொடுக்க கூடாதுன்னு சொன்னோடனே பயங்கர கடுப்பாயிருவான். லட்சுமணன் வந்து ரொம்ப கோபமா இருப்பான். என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அவனுங்க, இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லி பயங்கர பிரச்சனை பண்ணி நான் போய் அவர் கழுத்தை வெட்டிடுறேன், அப்ப நான் பார்க்க பண்ணேன், மகன் பார்க்க பண்ணேன்னு சொல்லி அவர் ரொம்ப கத்திட்டு இருக்கும் பொழுது ராமனுக்கு என்னடா இவ்வளவு கோபப்படம் பண்ணானே, ஏன் அவனுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆகலாம் அப்படின்னு கூப்பிட்டு, தம்பிங்க வாடா, நதியோட பிழை இல்லடா, நடு தண்ணி வராது, பதியோட பிழை, பதினா இங்க வந்து தசரதனை சொல்றாங்க, பதியோட பிழை இல்லடா, அது சூழ்நிலை உருவாக்குது. அதே மாதிரி பதிக்கு பயந்து நம்ம வந்து அம்மா வேணான்னு சொன்னதும் அவ பிழை இல்ல, மதியின் பிழை என்று மகன் பிழை. அது இவன் சரி இந்த பிரச்சனை எல்லாம் வேணாம் அப்படின்னு பரதன் ஆட்சியை எடுத்துக்க போறான்றதும் அவன் பிரச்சனை கிடையாது, இது எல்லாமே விதியோட பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு அற்புதமான ஒரு வரியை வந்து என்ன பண்ணிருக்காரு நம்ம ஆளு கம்பர் எழுதியிருக்காரு. எவ்வளவு ரிதமிக்கா இருப்பாரு. கம்பராமாயணத்தை எப்படி படிக்கிறதுனா, யார் பேசுறா, என்ன சிச்சுவேஷன் பேசுறாங்கன்னு தெரிஞ்சு படிச்சாதான் அந்த ரிதமே உங்களுக்கு புரியும். ஏதோ ஒரு காலையில உட்காந்துட்டு பிராணாயம் அந்த மாதிரி அதிகின் பிழை என்று நடும்போது அப்படிலாம் படிக்கக்கூடாது. இது வந்து லட்சுமண் கோவப்பட்டு பேசினா எப்படி இருக்கும், அதற்கு இவன் வந்து கூப்பிட்டு தம்பி அதெல்லாம் இல்லடா நம்ம பிரச்சனை கிடையாதுடா அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி எழுதிருப்பான். நதியின் பிழை என்று நறும்புணல் என்மையற்றே, பதியின் பிழை என்று பயந்து நம்மை புறந்தாள், மதியின் பிழை என்று மகன் பிழை என்று மைந்தா, விதியின் பிழை நீதல் பொன்போல் வெகுண்டுதென்ற அப்படின்னு வந்து கோவப்படாத, விரும்பு இல்லாதன்னு சொல்லி சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை வந்து தலைவர்த்துக்கு உள்ள போட்டு வச்சுக்கிறாரு கண்ணதாசன். டக்குன்னு கூப்பிட்டு சொல்றாங்க, இந்த பாட்டு உங்களுக்கு தெரியும், நதி என்னது, நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை, விதி செய்த குற்றம் அன்றி வேறு யாரம்மா. அந்த பாட்டு தெரியுமா உங்களுக்கு? மனிதனம்மா மயங்குகிறேன் அப்படின்னு. அந்த நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் 2, 1 மனசாட்சி, அது தெய்வத்தின் சாட்சியமா, இது எல்லாமே எங்க இருக்கும். நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தால் அப்படி இந்த பாடல வந்து அழகா வந்து அந்த சுச்சுவேஷனே எடுத்துக்கிறாரு, அதுல உள்ள வரிகளையும் எடுத்துக்கிறாரு, அதுல உள்ள கருத்தை எடுத்துக்கிட்டு கரெக்டா தனக்கான சுச்சுவேஷன் வரும்போது அந்த பாடல வந்து பண்றாரு. இது 3வது பாடல் நம்ம பார்க்கணும். அப்புறமேட்டு வந்து அவன் திட்டான், மறுபடியும் லட்சுமணன் சொல்றான், ஏன்னா நீ வந்து ஏதாவது ஆச்சுனானே நானும் அண்ணி என்ன ஆகும் அப்படின்னு கேட்கிறான். நீர்முறையனின் உளமீனும் நீளமும் நானும் சீதையும் 6 உளமீனின் உளம் அருள்வாய் அப்படின்னு சொல்றான். இதுக்கு என்ன அர்த்தம்னா, ராமனை தண்ணீருக்கு ஊமையாக்கிட்டு, நீதான் தண்ணி, உன் குளத்துல நானும் அண்ணி இருக்கோம், நீயே வறண்டு போயிட்டா நாங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னு. நதி வெள்ளம் சாய்ந்து விட்டால் அதே சுச்சுவேஷன் எழுதாம டக்குன்னு என்ன பண்றதுக்கு, குளத்துல தண்ணி இல்ல கொக்கும் இல்ல, குளத்துல தண்ணி இல்ல கொக்கும் இல்ல நீரும் இல்ல அப்படி ஒரு பாட்டு இருக்குல்ல, ஆமா அந்த பாட்டத்துக்கு இங்க வருது. இதுதான் சொல்றா, நீர் உலையனின் மீனும் நீளமும் நானும் சீதையும் எங்க போறோம் அப்படின்னு தூக்கி என்ன செய்யறாரு, அழகா தூக்கி குளத்துல தண்ணி இல்ல கொக்கும் இல்ல மீனும் இல்ல, யாரை நம்பி நான் பிறந்தேன் போங்கடா போங்கடான்னு. இதே பாட்டை வந்து இன்னொரு சுச்சுவேஷன் பயன்படுத்திப்பாரு. இங்க என்ன பாக்கணும், அண்ணனுக்கு பதவி இல்ல பதவி தரமாட்டான்னு சொன்னாங்க, நான் அப்ப நான் திட்டிடுவேன்னு சொல்லிட்டு அந்த பாடல் இருக்கு. அவர் பேசுனது லட்சுமணன் பேசுனதே செமையா இருக்கும் அந்த பாட்டு. அது பயங்கரமா இருக்கும், ரிதமிக்கா இருக்கும், ரொம்ப கோபமா இருக்கும் அந்த வார்த்தையை பயன்படுத்துறப்ப.
இங்க வந்து ரொம்ப சாஃப்டான நதி, இப்ப தம்பி நம்பி நதியோட பிள்ளை அப்படின்னு ரொம்ப சாஃப்டா போட்டிருப்பாரு. அவன் கண்டினியூ பண்றதே எடுத்துட்டு குளத்துல நீர் இல்ல, தண்ணி இல்ல, கொக்கும் இல்லைன்னு சொல்றாரு. இன்னொரு சுச்சுவேஷன் என்ன, யாரை நம்பி நான் பிறந்தேன் போங்கடா போங்க அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குல்ல, அந்த பாட்டோட சுச்சுவேஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, ராவனுடைய பையன் பேர் வந்து இந்திரஜித். இந்த இந்திரஜித் என்ன செய்வான், அப்பனுக்கு அட்வைஸ் பண்ணுவான், அப்பா நீ வந்து பண்ற தப்பு, நீ கொண்டு போய் அந்த சீதையை வந்து அவங்கள்ட்ட விட்டு, இதெல்லாம் தேவையில்லாத விஷயம், நம்ம போய் வந்தாலும் சண்டை அவங்க திருப்பி வந்தாங்கன்னா அவங்க நம்மளை அடிச்சு கொண்டுருவானுங்கன்ற மாதிரி அவர் வந்து ராவனுடைய பையன் வந்து அப்பனுக்கு வந்து அட்வைஸ் பண்ணான். இப்ப நம்ம வீட்டுல நடக்கும்ல, நம்ம ஏதாவது சொன்னோம், இல்ல இல்ல நீங்க இப்படி பண்ணக்கூடாது அப்படின்றப்ப எங்க வீட்டுல நினைச்சு எங்க அப்பாவுக்கு நாங்க வந்து அட்வைஸ் பண்ணி போன வேலையை பார்த்துட்டோம் அப்படின்னாரு. எனக்கு அது அந்த சீன் அப்படியே எங்க ஞாபகம், எங்க நான் எங்க அப்பாவுக்கு அட்வைஸ் பண்ணேன், அவர் என்னை எப்படி திட்டி விட்டாரு, அந்த சீன் எனக்கு இங்க அப்படியே வந்துச்சு. இப்ப சொல்றான், எப்பா நீ தேவையெல்லாம் பண்ணாதப்பா, சீதையை கொண்டு போய் விட்டுருப்பா அப்படின்னு சொல்லி மகன் சொல்றான். உடனே அவன் சொல்றான், டேய் நீ இல்லடா, உனக்கு முன்னாடி இருக்கான்ல அவன் வந்து இந்த சண்டையை முடிச்சு விடுவானோ, இல்ல அதுக்கப்புறம் வந்தவனுக்கு வந்து இந்த சண்டையை முடிச்சு விடுவாங்களோ, இல்ல நீ வந்து என்னை காப்பாத்தினா நான் வந்து சண்டைக்கு இறங்கல, என்ன காப்பாத்தி நீ வேலையை பார்த்துட்டு போடா அப்படின்னு சொல்லி சுச்சுவேஷன் சொல்றோம். எவ்வளவு அழகா இருப்பாருங்க. முன்னையோர் இறந்தார் எல்லாம், இறந்து போன முன்னாடி இருக்கவன்லாம் இந்த பகையை முடிப்பார் என்றும், பின்னையோர் நின்றோர் எல்லாம் வெந்தனர் பெயர்வார் என்றும். அதான் அதுக்கப்புறமேட்டு முன்ன செத்து போனவன்லாம் வந்து அப்பா என்ன காப்பாத்திடுவான்பா அப்படின்னு அவங்க சீதை தூக்கிட்டு வரல, அதுக்கு பின்னாடி வந்தவன்லாம் வந்தாங்கன்னா அதுக்கு நான் சீதை தூக்கிட்டு வரல. உன்னை நீ அப்படின்னு அடுத்து அவன் திட்டான், உன்னை நீ அவரை வென்று தருதி, அவரை வென்று நீ கொடுப்பன்னு என்று உணர்ந்தும் அன்றாள் என்னையே நோக்கி. அவரோட கான்பிடன்ட் லெவல் பாருங்க, கிளம்பு அதை போட அப்படின்னா. ஏதோ இன்னைக்கு சுச்சுவேஷன் தான் மாறலாம், 12ஆம் நூற்றாண்டுல பிடிச்சு ஆடினாலும் அப்படியே லொகேஷன் சுச்சுவேஷன் எல்லாமே என்னையே நோக்கி யான் இன்னெடும் பகை தேடிக்கொண்டேன் என்பான் அப்படின்னு இருக்கு பாருங்க. உன்னை நம்பி நான் இறங்கல, உங்க அண்ணனை நம்பி இறங்கல, உங்க அப்பன் நம்பி இறங்கல, எவனை நம்பி இறங்கல, நான் எனக்கு பார்த்துக்க தெரியும் கிளம்புடா அப்படின்னு. இந்த படம் தூக்கி யாரை நம்பி நான் பிறந்தேன் போங்கடா போங்க, என் காலம் எல்லாம் வரும்னே வாங்கடா வாங்கன்னு சொல்லி இந்த என்ன செய்யறது, இந்த அற்புதமான இந்த வரியை தூக்கி இங்கதான் போட்டிருக்காரு. ஓகே, போதா ஜாலியா போதா போடுதா, சூப்பரா போகுது. அடுத்த பாடல் வந்து பாத்தீங்கன்னா, பாலக்காட்டு பக்கத்திலே ஒரு அப்பாவி ராஜா, அவர் பழக்கத்திலே ஒரு குமரையை போல் ஒரு அம்மாஞ்சி ராஜான்னு சொல்லி ஒரு பாட்டு, ரொம்ப ஃபேமஸான பாட்டு. இப்ப சமீபத்துல கூட தனுஷ் நடத்த ஒரு படத்துல வந்து ரீமிக்ஸ் பண்ணி பண்ணாங்க. யாரம்மா அது யாரம்மான்னு, ஒரு பாலக்காட்டு பக்கத்திலே ஒரு அப்பாவி ராஜான்னு அந்த பாட்டு. அந்த பாட்டு என்ன அப்படின்னா, சூர்பனகை இருக்காள், சூர்பனகை யாருன்னா ராவணனுடைய தங்கை. அவ வந்து அவங்க நம்ம ராவண காவியத்துல இது வேற மாதிரி இருக்கும், ராமாயணத்துல வேற மாதிரி இருக்கும். இப்ப ராவண காலத்துல உள்ள சூர்பனகை கதை வேறையா இருக்கும், இவங்க வந்து எழுதின கதை வேறையா இருக்கும். இங்க வந்து மூக்கர் பட்டு இங்க வந்து சொல்லுவோம், வந்து அண்ணன்ட்ட சொல்லுவா, ஏன்னா ஒவ்வொருத்தரும் இந்த ஹீரோயினத்துக்கு இங்க இங்க வச்சிருக்காங்க. இப்ப நான் பார்த்த அந்த சீதை வந்து இருக்கிற மிகச்சிறந்த அழகியா இருக்கா, அவளை கொண்டு போய் நீ எங்க போய் வைக்க போற அப்படின்னு கேட்பான். சூர்பனகை வந்து அண்ணன் கூப்பிட்டு அண்ணனை ஏத்தி விடுறான், இப்ப அவரை தூக்கிட்டு வா அப்படின்னு சொல்றது. சூர்பனகை மூக்கறுப்பட்டவள் ஆர்ப்பரித்து அழுத வண்ணம் அண்ணன் ராவணனும் ஓடியோடு வருகிறாள். தன் அவல நிலைக்கு காரணத்தை தருகிறாள், அவன் மூக்கு அறிஞ்சிருச்சு. அதே சமயம் சீதையின் அழகை எல்லாம் சொல்லி சொல்லி காட்டுகிறாள், அவனுக்கு காமத்தையை மூட்டுகிறாள். அப்போது அவன் சீதையை அடைந்து விட்டதால் கற்பனை ஊட்டுகிறாள். இப்ப நான் சமீபத்துல ஒரு ஹிந்தி ஒரு படம் ஒன்று பார்த்தேன், உங்களுக்கு தெரியும், ஒரு பாஜ்ராவ் மஸ்தானி நினைக்கிறேன், பாஜ்ராவ் மஸ்தானியா இல்ல பத்மாவதி நினைக்கிறேன், பத்மாவதி படம் கரெக்ட். பத்மாவின் ஒரு ஹிந்தி படத்துல கத்திரிப்பா இருக்கும், ஹீரோயின் வந்து ஹீரோயின் வந்து ஒன்னா இருக்க வந்து ஒரு அங்க இருக்கக்கூடிய ஒரு சாமியார் பார்த்தோம். பார்த்துட்டு பார்த்துட்டு அவன் குலகுருன்னு சொல்லுவோம், அந்த மாதிரி ஒரு கேரக்டர் ராஜவம்சத்துல உள்ள குலகுருவை எட்டி பார்த்துருவான். உடனே அவன் கத்தி எடுத்து குத்திட்டோன்னா அவனுக்கு காயம் பற்றும். அடுத்த நாள் அவன் கூப்பிட்டு, நீ எனக்கு வந்து டீச்சர்னாலும் அவனை விட்டு வைக்கணும், முதல்ல ஊரை விட்டு ஓடி போயிடும் கொண்டுருவேன் அப்படின்னு சொல்லிடுவான். அவன் சொல்லுவான், நீ என்ன அசிங்கப்படுத்திட்ட குலகுருவை, இந்த பொண்ணுக்கா நீ அசிங்கப்படுத்திட்ட, நான் இருட அவனை செய்யறேன்னு சொல்லி நேரா போய் வில்லன்ட்ட போய், நீ என்னென்னமோ பொம்பளையெல்லாம் நீ எத்தனையோ பெண் மாதம் வந்து அடைஞ்சிருப்ப, ஆனா இந்த மாதிரி ஒரு அழகை நீ பார்த்திருக்கே மாட்ட அப்படின்னு அவன் ஒரு புல்லாங்குழல் ஊதுவான். இந்த ஊதுல வந்து அவன் பயங்கர டிஸ்டர்ப் ஆகி அந்த வில்லன் வந்து கூப்பிட்டு விட்டு, எப்படா நீ வாசிச்சா, நான் ஒருத்தைய பார்த்தேன், அவ்வளோ பேர் அழகு, இந்த அவளை பார்த்து வாசிச்சு எனக்கே தெரியும் உனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த சுச்சுவேஷன் அப்படியே அந்த படத்துல பயன்படுத்திப்பான். அதுக்கப்புறம் அவன் போருக்கே போவான் அந்த பத்மாவதி இந்த படத்துல. அதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து இங்க சூர்பனகை வந்து சொல்றான், இந்த மாதிரி இவ்வளவு அழகுனே அவளை போய் இது பண்ண, அவளை எங்க வைப்ப அப்படின்றாரு. அவரவர் இடத்தில் வைக்க வேண்டும் என்று ஒரு வார்த்தை இருக்குல்ல, ஒரு பழமொழி இருக்குல்ல, அது மாதிரி சொல்றான். இது வந்து கம்பர் எப்படி சொல்றாருன்னா, பரமசிவன் பார்வதியை தன் இடப்பாக்கத்தில் வைத்திருக்கிறான். அந்த பாட்டை பார்த்தோம்,
பாதத்தில் ஒருவன் வைத்தான் பங்கயத்து இருந்த பெண்ணை, ஆதத்தில் ஒருவன் வைத்தான் அந்தணன் நாவில் வைத்தான், மேகத்தில் பிறந்த மின்னை வென்ற நுண்ணிடையாளை, மேகத்துல பிறந்தாள் அவன், மேகத்தில் பிறந்த நுண் இடையாள் அவள் வந்து மாதத்தோல் வீர பெற்றால் எங்கன வைத்து வாழ்தி அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாரு. எங்க வைப்ப? இங்கதான் பரமசிவன் பார்வதியை தன் பயிரபாரத்தில் வச்சிருக்கான், தாமரை மலிந்த திருமாலை வந்து மார்புல வச்சிருக்கான், பார்க்கடல்ல பள்ளி கொண்டு பறந்தானும் தன் தேவியாக கலைமகளை பிரம்மன் நாவல வச்சிருக்கான். மும்மூர்த்திகளும் தம் தேவியரை இப்படி தங்களிடமே தங்களுக்குள்ளே வைத்து வாழ்றாங்க. இப்ப நீ இவரை கொண்டு எங்க வைப்ப அப்படின்னு ஒரு பாட்டு கேட்கிறான். அந்த வரியத்துக்கு எங்க பண்றாரு நம்ம தலைவர்னா, வியட்நாம் வீடு அப்படின்னு ஒரு படத்துல வந்து பாலக்காட்டு பக்கத்திலே ஒரு அப்பாவி ராஜா, அதுல வந்து பரமசிவ சக்தியை ஒரு பாதையில வச்சான், அந்த பரமகுரு 2 பக்கம் தேவியை வச்சான், பால்கடல்ல மாதவனை பக்கத்துல வச்சான், ராஜா பத்மநாபன் ராணியை நெஞ்சில வச்சான் அப்படின்னு. இந்த பத்மநாபன் ராணியை நெஞ்சில் வைத்தது இப்ப இருக்கக்கூடிய ஒரு 60+ இருக்கவங்களுக்கு அந்த வார்த்தை பயங்கரமான, எப்படி நம்ம உண்மையல்லால் ஒரு பெண்ணை இனிமே உள்ளத்தில் தொடமாட்டேன்னு சொன்ன மாதிரி இந்த பத்மநாபன் ராணியை நெஞ்சில வச்சான்றது எல்லாமே நம்ம பாடி இருப்போம். இது ஒரு அற்புதமான ஒரு வரி. இந்த இதுக்கு சுச்சுவேஷன் வந்து சூர்பனகை சொன்ன சுச்சுவேஷன் எடுத்து இவர் வந்து பாலக்காட்டு பக்கத்திலே ஒரு அப்பாவி ராஜா அப்படின்ற இடத்துல வந்து அழகா தூக்கி வச்சிருக்காரு. இது வந்து நம்ம 5ஆவது பாட்டு நினைக்கிறோம். ஒரு 7ஆவது பாட்டு பூ உறங்குது பொழுதும் உறங்குது நான் உறங்கவில்லை அப்படின்னு ஒரு அற்புதமான ஒரு பாட்டு இருக்கும். இது இவர் எங்க இந்த ஐடியா எடுத்திருப்பாருன்னா, கம்பன் மருதநாட்டை பத்தி பேசும். கம்பன் வந்து மருதநாட்டு வளத்தை பற்றி பாடும் பொழுது எல்லாம் உறங்குதுன்னு சொல்லி பாடுறாரு. நீரிடை உறங்கும் சங்கம், நிலவிடை உறங்கும் மேதி, தாரிடை உறங்கும் வண்டு, தாமரை உறங்கும் செய்யாள், தூரிடை உறங்கும் ஆமை, துறையிடை உறங்கும் இப்பி, போரிடையே உறங்கும் அன்னம், பொழிலிடை உறங்கும் தோகை அப்படின்னு கம்பன் பாடாத தாய் சொல்லாத தாய் சொல்லி தட்டாது ஒரு எம்ஜிஆர் படம், ரொம்ப ஃபேமஸான படம். நாங்க சின்ன பிள்ளை இருக்கிறப்ப இந்த தெருவுல பெரிய ஸ்கிரீன் கட்டி போடுவாங்க. அதுலதான் இந்த படத்தெல்லாம் அப்படி பார்த்தோம். அதுல வந்து பூ உறங்குது பொழுதும் உறங்குது நான் உறங்கவில்லை என்றும், காடு உறங்குது கதனையில் நெல் உறங்குது பூ அப்படின்னு சொல்லி பரவாயில்ல. அதான் ஊரு சனம் தூங்கிருச்சுன்னு. இந்த பாடல் வந்து எனக்கு தெரிஞ்சு கம்பன் எங்க எடுத்திருப்பாருன்னா, நம்ம சங்க இலக்கியத்துல ஒரு பாடல் இருக்கு, எல்லாமே உறங்குது நான் மட்டும் உறங்குதுன்னு சொல்லி அவர் எழுதியிருப்பான். அந்த எடுத்து இவரு ஒரு ஸ்டைல் எழுதுறாரு, அதை எடுத்து நம்ம கண்ணதாசன் அவரு ஒரு ஸ்டைல் எழுதுறாரு. அடுத்ததா இருக்கிறது தோல் கண்டேன் தோலை கண்டேன் ஒரு பாட்டு நீங்க தெரியும். தோல் கண்டார் தோலே கண்டார் என்று ராமன் தோழலகை பெண்கள் பார்த்ததை பாடும் கம்பன், அதுதான் தோல் கண்டேன் தோலை கண்டேன். இவர் வந்து வசிஷ்டர் நினைக்கிறேன். வசிஷ்டர் வந்து ஒரு சண்டையில வந்து ஒரு அரைக்கியை கொண்டுவாங்க ராமன். அப்ப பாக்குறப்போ உன்னை வேற மாதிரி பார்த்தேன், இங்க பாக்குறப்போ உன்னை இப்படி பாக்குறேன் அப்படின்னு ஒரு இடத்த சொல்லுவாரு. அந்த பாடல் தான் இந்த பாட்டு. தோல் பாக்குறவங்க தோலை தான் பாக்குறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு இருக்கும். இந்த பாட்டு யாரா பாடுறீங்களா? தோல் கண்டேன் தோலை கண்டேன் இருக்கீங்களா? தோல் கண்டேன் தோலே கண்டே, தோளிலிரு விழிகள் கண்டே, வாழ் கண்டேன் மாலே கண்டே, வட்டமிடும் தமிழும் விழிகள் கண்டேன். ஆமா, அந்த பாடல் வந்து இங்க நம்ம என்ன செய்யிருக்க ராமன் கம்பராஜன் இருக்காரு. அதே மாதிரி பார்த்தேன் சிரித்தேன் பக்கம் வர துடித்தேன், இது எல்லா கல்யாணமான இப்ப இருக்கக்கூடிய கௌசி மரம் வரைக்குமே கல்யாணம் ஆன புதுசுல எல்லாமே இந்த பாட்டை அப்படி பாடி பாடி அவங்களுக்கு கல்யாண கண்ணன் சிரிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். பார்த்தேன் சிரித்தேன் பக்கம் வர துடித்தேன் உனைத்தேன் நினைத்தேன் அப்படின்னு இந்த பாட்டு. இந்த பாட்டு எங்க இவருடைய இன்ஸ்பயர் ஆயிருப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோசல் நாட்டு வளத்தை பற்றி கூறுறது கம்பன் ஒரு பாட்டுல வந்து தேன் 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 முடிக்கிறான். இன்னைக்கு தேன் 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 ஒரு அஜித் பருவ இருக்கும். இது எல்லாத்துக்கும் கம்பர் எடுத்த ஒரு பாட்டு தான் அடிநாதமா இருக்கு. ஆலைவாய் கரும்பின் தேனும் அரிதலை பாழை தேனும் சோலைவாய் கனியின் தேனும் தொடையிலி இறாலின் தேனும் மாலைவாய் ஊத்த தேனும் வரம்பு இருந்து ஓடி வாங்க மேலைவாய் படுப்ப கண்டு மீனெல்லாம் கழிக்கும் மாதே அப்படின்னு ஒரு 5 இடங்கள்ல மட்டும்தான் என்ன செய்யறாராம் கம்பர் வந்து தேன் தேன் போடுறாரு. தலைவர் என்ன பண்றாரு, பார்த்தேன் சிரித்தேன் பக்கம் வர துடித்தேன் இன்று உனைத்தேன் இணைத்தேன் அப்படின்னு சொல்லி 36 இடங்கள்ல தேன் என்ற வார்த்தையை பயன்படுத்திதான் பாருங்க. பார்த்தேன் சிரித்தேன் பக்கம் வர துடித்தேன் மலைத்தேன் என நான் நினைத்தேன் அப்படின்னு தேன் தேன் தேன். இப்ப கூட ஒரு பாட்டு இருக்கும், தேன் 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 அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும். அப்புறம் உங்களுக்கு அத்திக்காய் காய் காய்னு ஒரு பாட்டு இருக்கும். இதெல்லாம் இந்த ரிதம்ல வந்த ஒரு பாடலாம் பார்க்கும். அப்புறம் அந்த பால் வண்ணம் பருவம் பெண்டு, இதுவும் ரொம்ப ஃபேமஸான ஒரு பாட்டு. மாணவர்களுக்கு தெரியுமான்னு தெரியல.
பால் வண்ணம் பருவம் கண்டு கண்டு நான் கண்டு இரவு நேரத்துல அந்த பாட்டெல்லாம் கேட்டோம்னா அப்படியே நம்மளாம் பாலா உருகி நெய்யாயி அதில் தயிரா மாறிடுவோம். அப்படியாப்பட்ட ஒரு அற்புதமான பாட்டு இது. இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் அவர் சொல்றாரு, இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனி இந்த உலகுக்கெல்லாம் உய்வண்ணம் அன்றி மற்றொரு துயர்வண்ணம் உருவது உண்டோ, மை வண்ணத்து அரைக்கி பொருள் மலை வண்ணத்து அண்ணலே உன் கை வண்ணம் அங்கு கண்டேன் கால் வண்ணம் இங்கே கண்டேன். இதுதான் சொல்றாரு. நான் சொல்ல முன்னாடி ஒரு பாட்டை சொல்றப்ப சாரி அந்த பாட்டா வசிஷ்டரோ இல்ல ஒரு அகத்தியம் யாரோ சொல்லுவாங்க, டேய் நான் அங்க பாக்குறப்ப அரக்கிய வந்து அடிக்கிறப்ப ஒன்னு அப்படி பார்த்தேன், இங்க வந்து பாக்குறப்ப இப்படி பாக்குறேன் அப்படின்றப்ப இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இப்ப நீ வந்து இவங்களை பாக்குறப்ப நிகழ்ந்த வண்ணம் இனி இந்த உலகத்துக்கெல்லாம் உய்வண்ணம் அன்றி மற்றொரு துயர் வண்ணம் உருவதுண்டோ, மை வண்ணத்து அரைக்கி போரில் மலை வண்ணத்து அண்ணலே உன் கை வண்ணம் அங்கு கண்டேன் கால் வண்ணம் இங்கு கண்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த வரியை எடுத்து அழகா பால் வண்ணம் பருவம் கண்டேன் விஸ்வாமித்திரர் சார். நன்றி சார், நன்றி சார். விஸ்வாமித்திரர் பாடும் பொழுது இந்த அவர் சொல்ற இந்த விஷயத்தை எனக்கு இந்த கன்ஃபியூஸ் ஆயிடும். விஸ்வாமித்திரர் சிஸ்டர் உள்ள இருக்கக்கூடிய நன்றி நன்றி. விஸ்வாமித்திரர் தான் சொல்றாரு, இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனி இந்த உலகக்கெல்லாம் உய்வண்ணம் அன்றி மற்றொரு உயர்வண்ணம் உருவதுண்டோ, மை வண்ணத்து அரைக்கி பொருள் மழை வண்ணத்து அண்ணலே உன் கை வண்ணம் அங்கு கண்டேன் கால் வண்ணம் இங்கு கண்டேன். எப்படி ரிதமிக்கா இருக்கும், பிடிக்கவே உள்ள வார்த்தை டக்கு 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 டக்கு. நம்ம ஒண்ணு இருக்கிறோம்னா வானம்லாம் நீதான் என் வானம்னு இருக்கிறோம். இது யாரு எழுதுறோம், எந்த கேரக்டர் என்ன மாதிரி பேசுன்றதெல்லாம் சூப்பரா போடுறது. எந்த கேரக்டர் எப்படி பேசும்போது நம்ம கம்பன் வந்து ரொம்ப அற்புதமா போட்டிருக்காரு. நான் சின்ன பிள்ளையில ஒரு எடுக்கும் பொழுது என்ன பண்ணேன்னா கம்பராசம் படிச்சுட்டு அறிஞர் அண்ணாவுடைய கம்பராசம் படிச்சுட்டு நான் பேசிட்டு இருந்தேன். ஆனா இப்ப வந்து இலக்கியத்தை இலக்கியமா பார்க்கணும்ன்ற ஒரு சென்ஸ்குள்ள போகும்போதுதான் இவ்வளவு அற்புதமான செய்திகள்லாம். சோ இந்த பாட்டுல வந்து ஒரு 5-8 வண்ணம் தான் வச்சாராம் தலைவர் கண்ணதாசன் வந்து எத்தனை 32 வண்ணங்கள் வச்சு பால் வண்ணம் பருவம் கண்டேன், வேல் வண்ணம் இருவம் கண்டேன், மான் வண்ணம் மானம் கண்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரிதம் பேட்டர்ன்லயே அழகா வந்து பாடியிருக்காரு. அப்புறம் இந்த பாட்டு ரொம்ப அற்புதமான பாட்டு. இப்ப இந்த எங்க காலகட்டங்கள்லாம் ஊடுசனம் தூங்கிருச்சு வந்து அப்படியே பயங்கரமா பாடுது. இந்த என்னது ஒரு கணம் ஒரு யுகமாகன்னு சொல்லி ஒரு கார்த்திக் படத்துல நாடகத்துல ஒரு கணம் ஒரு யுகமா அது மாதிரி. அது மாதிரி பெண்களுக்கு எனக்கு இளையராஜா ரொம்ப பிடிச்சதுன்னா பெண்களுடைய அகமான உணர்வுகளை ரொம்ப அற்புதமா பாட்டு கொண்டிருப்பாரு. அந்த இந்த பாட்டுல கூட ஒரு பாட்டு இருக்குல்ல, அவ ஒரு சிஸ்டரா இருப்பா, ஒரு பையன் லவ் பண்ணுவான், அந்த பையன் அந்த ஏன் வந்து என்ன லவ் பண்ண வச்ச அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் இருக்கு. அது என்ன பண்ணாது, பல்லவின்னு ஒரு நடிகை இருப்பாங்கல்ல, பிரபு படாது. பிரபு வந்து அந்த அறுவடை நாள்ல ஒரு பாட்டு இருக்குல்ல, தண்டவாளம், நான் வந்து கோயில்ல வந்து ஒரு பாட்டு சாமிகிட்ட போய் பாடுற மாதிரி ஒரு பாட்டு இருக்கும். ரொம்ப அற்புதமான ஒரு பாட்டா இருக்கும். சித்ரா பாடிப்பாங்க. என்ன பாட்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்கு? அந்த பாட்டை அந்த பாட்டை கேளுங்க. அந்த அது மாதிரி பெண்களுடைய குட்டியான மன உணர்வுகளை வந்து பாடல் மூலியமா வடிவமைச்சிட்டு போயிடுவாங்க. அதற்கு பிறகு பெண்கள் அதை நினைச்சு அவங்க பாடுறப்ப செம்ம அழகா இருப்பாங்க. பெண்களை வந்து பொட்டு வைக்கணும், பூ வைக்கணும், ஐலைனர் போடணும், லிப்ஸ்டிக் போடணும்லாம் இல்லாம ஒரு பாடலை ரசிச்சு பாடக்கூடிய பெண்களை பாக்குறப்ப ரொம்ப அற்புதமா இருக்கும். அந்த மாதிரி இந்த பாட்டை கண் திறந்து நான் இருந்தேன் கட்டழகர் குடி புகுந்தார், கண் திறந்தால் போய் விழுவார் என்று கண்மூடி காத்திருந்தேன் அப்படிங்கிற திருக்குறள்லயே இந்த இது இருக்கும். ஏன் நீ கண்ணுக்கு மை போடலன்னா, இல்ல உள்ள அவர் இருக்காரு, நான் மை போட்டா அவர் மூஞ்சில வந்து கருமை பூசணமா இருக்கும்னு சொல்லி சொல்லுவார். திருவள்ளுவர் செம்ம மேட்டர் எழுதியிருப்பாரு. அதே மாதிரி சூடா சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான விஷயத்து கண் திறந்து நான் இருந்தேன் கட்டழகர் குடி புகுந்தார், கண் திறந்தால் போய் விடுவார் என்று நான் கண்மூடி காத்திருந்தேன். ரொம்ப அற்புதமா அந்த ஹீரோ பேரு எனக்கு தெரிஞ்சு தேவிகாவை யாரும் தெரியல, சரோஜாதேவி. சரோஜாதேவி இந்த பாட்டுக்காரங்க இந்த பாட்டுக்காக பார்த்தேன். அவ்வளவு அற்புதமான எக்ஸ்பிரஷன்ல கொடுத்தாங்க. இந்த நான் கண்ணை திறந்து இருந்தேன், அவர் உள்ள போயிருந்தாரு, கண்ணை திறந்தா போயிருவேன்னு சொல்லி நான் கண்ண முடிய குடியாவே இருக்கண்டி அப்படின்னு இந்த பாடல் வந்து எங்க இருக்கு பாருங்க. நெஞ்சிலே வஞ்சன் வந்து புக்கரன் போகா வண்ணம் கண்ணிலும் புலங்கொள் வாயில் சிக்கன அடைத்தேன் தோழி செய்ததும் அமடி என்றாள் அப்படின்னு சொல்லி அற்புதமா இது நம்ம உலா இலக்கியங்கள் உங்களுக்கு தெரியும். நீங்க குடப்பள்ளு சாரி எல்லா உலா இலக்கியங்களும் பங்குங்க. அது என்ன உலா ஒண்ணு பயங்கர ஃபேமஸான உலா இருக்கு. எங்க அம்மா வந்து நான் வந்து அவனை பாத்துறேன்னு சொல்லி கதவை சாத்தி வச்சுட்டு போறா, இவ வந்து ஊர்வாய் எப்படி அடைக்குவா, இந்த வாயை அடைச்சிட்டா, என் கதவை சாத்திட்டு போயிட்டா ஊர்வாயை அடைச்சிட்டா,
ஊர்வா எப்படி அடிக்குவான்னு ஒரு அற்புதமான ஒரு செய்தி சொல்லுவாங்க. அந்த உலா இலக்கியத்தை, அந்த இலக்கியத்தை தூக்கி அப்படியே இங்க இருந்து வச்சிருக்காரு. எனக்கு தெரிஞ்ச கம்பர் அந்த உலா இலக்கியம் படிச்சுட்டு எழுதினாரா இல்ல காலகட்டம் என்னன்னு தெரியல. அது வந்து நெஞ்சிலே வஞ்சன் வந்தான், அவன் உள்ள வந்துட்டான், நெஞ்சுக்குள்ள வந்துட்டான், அவன் பொக்கிறான் போகா வண்ணும், அவன் என்னை விட்டு போகாத வண்ணும், கண்ணிலும் புலவிகள் வாயில் சிக்கனை அடைத்தேன் அப்படின்றது தலைவராட்சிக்கு. கண் திறந்து நான் இருந்தேன் கட்டளைகள் குடிபுகுந்தால் கண் திறந்தால் போய் விடுவார் கண்மூடி காத்திருந்தேன். இது பல பாட்டு தெரியுது உங்களுக்கு இருக்காது, சரோஜாதேவி பாட்டு. காத்திருந்தேன் காத்திருந்தேன் காலமெல்லாம் காத்திருந்தேன் பாட்டு. சூப்பர் சூப்பர். காத்திருந்தேன் காலமெல்லாம் காத்திருந்தேன் காத்திருந்த மூணு ஸ்டாண்ட்ஸ் வரும். அது 3 சரணம் வரும். 3ஆவது சரணத்துல இந்த வழி வருது, செம்மையா இருந்துச்சு. அது நமக்கு தான் திருக்குறள் படிக்கிறோம், நம்ம தான் உலக இலக்கியம் படிச்சு நடத்துறோம், நமக்கு ஒரு வழிப்படி மாற்ற முடியுதுன்னு சொல்லி எனக்கு ரொம்ப ஃபீல் பண்ணேன். அடுத்து இந்த பாட்டு வந்து மானல்லவோ கண்கள் தந்தது, மயில் அல்லவோ தேக்கு மரம் உடலை தந்தது, சின்ன யானை நடையை தந்தது. இந்த பாட்டு நீங்க பாத்துருப்பீங்க. சீதையும் ராமனும் 2 பேரும் கண்ணாலே பேசிக்கிற காட்சியில வந்து இந்த வரிகள் வரும், அவர் எழுதியிருப்பாரு. அதை எடுத்து கட் பண்ணாம போயிட்டேன். இந்த மானல்லவோ தெரியும், அந்த பாட்டு ரொம்ப ஃபேமஸான பாட்டு, எம்ஜிஆர் பாட்டு. மானல்லவோ கண்கள் தந்தது நல்லவோ சாயில் தந்தது இதழை தந்தது அழகை தந்தது. இந்த மேட்ரு வந்து அவர் அங்கதான் எடுத்திருப்பாரு. அதே மாதிரி சீதையும் அவங்களும் வந்து கண்ணாலே பேசிட்டு வந்துட்டு அவங்க ஒரு வார்த்தை பயன்படுத்தின நடை அப்படின்ற நடையை வச்சு எழுதியிருப்பாரு கம்பரு. ஆமா, இந்த பாட்டு பாருங்க, அது நடையா இது நடையா ஒரு நாடகம் ஒன்று நடக்குது அப்படின்னு சொல்லி இந்த பாட்டு வந்து ஆமா சீதையும் கம்பனும் 2 பேரும் கண்ணாலே நடக்கிறப்ப இவங்க 2 பேர்த்தை பத்தி ஒரு அற்புதமான ஒரு கம்பர் எழுதியிருப்பாரு. அதோட இன்ஸ்பயரா எழுதியிருப்பாரு. இப்படி எனக்கு என் வயசுக்கு வந்து நான் நான் வந்து வைரமுத்துடைய காலகட்டனால வைரமுத்து பாடல்கள் நிறைய நம்ம கேட்டிருக்கோம். கண்ணதாசன் இப்பதான் கேட்க ஆரம்பிச்சிருக்கோம். அப்பதான் மறுபடியும் ரீரீடிங் மாதிரி நான் இப்பதான் மறுபடியும் சில கம்பராமாயணத்தை படிச்சுட்டு உட்காந்துருக்கேன். இப்ப படிக்கும் பொழுது இவருடைய எக்ஸ்ட்ரீமும் அவருடைய எக்ஸ்ட்ரீமும் பயங்கரமா இருக்கு. அதனால் நீங்க அனைவரும் கம்பராமாயணத்தை படித்தால் நன்றாக இருக்கும் என்று கூறி வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி தெரிவிக்கிறேன். நன்றி.